நான் நினைக்கின்றேன். ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், புதிய உலகம் எவ்வாறு அமையப் போகிறது என்ற தொடர்பான ஒரு முக்கியமான ப்ரோக்ராமை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். உண்மையிலே அந்த நீங்கள் தமிழில் போட்ட அந்த தலைப்பு நான் இப்படி ஃபைனலைஸ் பண்ணிக்கிறேன், நெவிகேட்டிங் த நியூ நார்மல் ஃபார் த சோசியோ எக்கனாமிக் ரிகவரி ஃப்ரம் த COVID-19. அதாவது கொரோனா எங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றிக்குது என்று தொடர்பான அல்லது எப்படி மாற்றப் போகிறது என்று தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக இது அமையும் என்று நான் நினைக்கின்றேன். இதில் சில மாணவர்களும் பெரும்பாலான பெற்றோர்களும் இணைந்திருப்பார்கள், அதே போன்று இளைஞர்களும் இருந்திருப்பார்கள், முகநூலூடாகவும் பலர் இணைந்திருக்க முடியும். நாங்கள் மிகவும் குறிப்பாக ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்ப செய்யலாம் நினைக்கின்றேன். அல் ஜசீராவில் ஒரு இன்சைட் ஸ்டோரியில் ஸ்ரீலங்காவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி போயிட்டு அதுக்கு எங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது நாங்கள் சொல்கிறோம் டைரக்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட், அரச தகவல் திணைக்களம், கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியலாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், எங்களோட நாட்டில் ஒரு அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. அதை நாங்கள் சொல்கிறோம், அரசாங்கம் சொல்லுது ஃபுட் அண்ட் ஃபைனான்ஸ் கிரைசிஸ், உணவு அதே போன்று பொருளாதார நிலைமைகள் தொடர்பான ஒரு அவசர நிலைமையை அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது. அப்போ இந்த நிலைமை உருவாக்குகின்ற போது உலகத்தில் குறிப்பாக இலங்கையினுடைய தற்போதைய அரசினுடைய நிலைப்பாட்டு இருக்கின்ற சில அரசுகள், நான் பேரை சொல்ல விரும்பவில்லை, சில அரசுகள் அதை அழகாக சந்தர்ப்பமாக பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இலங்கையில் பஞ்சம் வரப்போகிறது, இலங்கையுடைய பொருளாதாரம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இலங்கை இனி மீள முடியாத ஒரு நாடு என்ற பிம்பத்தை உருவாக்குவதற்கு சில நாடுகள் முயற்சி செய்கின்றன. அது உண்மையில் ஒரு மிகவும் சிக்கலான ஒரு நிலைமை. ஏனென்றால் அவ்வாறு எங்கள் நாட்டினுடைய இமேஜ் பாதிக்கப்படுகின்ற போது அது நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் ஏனைய விடயங்களையும் பெருமளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று உருவாகலாம். நான் நினைக்கின்றேன் இந்த நிலைமை தொடருமாக இருந்தால், இப்போ உங்களுக்கு தெரியும், உலகத்தில் ஆகவும் கூடுதலான அளவு கொரோனாவால பாடசாலைகளை மூடிய நாடு ஸ்ரீலங்கா. உண்மையிலேயே ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், 2000 ஆரம்பத்தில் இந்த நோய் 20s வார நேரம் ஒரு நீண்ட காலம் மொத்த நாடும் லாக்டவுன்ல இருந்துச்சு. அதற்கு முதல் பயங்கரவாத தாக்குதல் காரணமாக எங்களுடைய பொருளாதாரம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. பிறகு இந்த எங்களுக்கு நான் நினைக்கிறேன், ஏனைய நாடுகளை விட நாங்கள் ஏன் பாதிக்கப்படுகின்றோம் என்றால், அந்த பயங்கரவாத தாக்குதல், கோயில்கள் மீது, நாங்கள் சர்ச்சஸ் மீது நடத்தப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதல்களால் எங்களுடைய பொருளாதாரம் பெருமளவுக்கு பாதிக்கப்படும். குறிப்பாக எங்களுடைய மெயின் பொருளாதாரமாக காணப்படக்கூடிய உல்லாச பயணத்துறை பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டது. அந்த பாதிப்போடு இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு வருகின்ற போது நாங்கள் நினைக்கின்றோம் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக எங்களுடைய நாட்டுக்கு அமைந்து விட்டது. எனவே இதனால ஏற்படக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்று பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதே போன்று சமூகவியல், நாங்கள் சொல்றோம் ஏற்படக்கூடிய சமூகவியல் என்கின்ற போது கல்வி, அதே நேரம் கலாச்சாரம், அது பல விஷயங்களை எங்களுக்கு கதைக்க முடியும் சமூகவியல் என்ற பகுதியில். அப்ப இந்த நிலைமையில் எவ்வாறான பாதிப்புகளை உலகம் எதிர்கொள்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் அறிந்து வைத்திருப்பது மிக மிக முக்கியமானது. ஏன் முக்கியமானது என்றால், நாங்கள் ஏன் முக்கியமானது என்று கருதுகிறோம் என்றால், இதில் மிக முக்கியமான விடயம், அதாவது நாங்கள் அடிப்படையில் விளங்க வேண்டும், இந்த அறிவு இல்லாத விடத்து நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம். ஒரு தனி மனிதனாக, ஒரு குடும்பமாக, ஒரு நாடாக, ஒரு ஊராக நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம். உங்கள் பாடசாலைகள் கூட தோல்வி அடைந்து விடலாம். பாடசாலைகள், எங்களுடைய அடிப்படை கட்டமைப்புகள் கூட தோல்வி அடைந்து விடலாம். நான் ஏன் அப்படி குறிப்பிடுகின்றேன் என்றால், எங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை, உயர்தர பரீட்சை, 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை, அதே போன்று ஏனைய வகுப்புகளுடைய பாடங்கள் எல்லாம் பின்தள்ளப்பட்டு கொண்டு போகிறது. நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு பக்கமாக பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டு போகுது.
இவ்வாறு பார்க்கின்ற போது மொத்த நாடும் ஒரு கன்ஃப்ளிக்டட் சிச்சுவேஷன் இருக்குது. அது எல்லாத்தையும் விட மக்களுடைய உள ஆரோக்கியம் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்கின்றோம், குடும்பங்கள் நீண்ட நேரம் வீட்டில் இருக்கின்ற போது டொமெஸ்டிக் வயலன்ஸ் பெருமளவுக்கு கூடியிருக்கிறது. மொத்தமாக 2020க்கு இருந்த இலங்கை அல்ல இப்பொழுது நாங்கள் காணுகின்ற இலங்கை. அதே போன்று 2020ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த தனிநபர்களை அல்ல நாங்கள் இப்போது காணுகின்ற தனிநபர்கள். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரியதொரு பாதிப்பை உருவாக்கக்கூடியதாக இது காணப்படுகிறது. ஏன் அந்த தனிமனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய சிந்தனையில், அவர்களுடைய செயற்பாட்டில், அவர்களுடைய பொருளாதாரத்தில், அவர்களுடைய கல்வியில் பெருமளவு அவங்களை அறியாமலேயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. அவற்றை நாங்கள் 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம் நான் நினைக்கின்றேன். மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், 1944ஆம் ஆண்டு ஹிரோஷிமா நாகசாகிக்கு அமெரிக்கா குண்டு போட்ட போது ஜப்பானிய மக்கள் அதை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்றால், நாங்கள் இதில் விளங்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. ஜப்பான் அதை ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக எடுத்து ஜப்பானிய மக்கள் முன்னுக்கு போனார்கள். இப்போ நான் இந்த சின்ன ஒரு ஒர்க் ஷாப்பில் UNDP ஸ்ரீலங்கா ரெப்ரசன்டேஷன் ஒரு கருத்தை போட்டிக்கிறேன். போஸ்ட் COVID-19 இஸ் நாட் அபவுட் பில்டிங் பேக் பெட்டர், இட் இஸ் அபவுட் பில்டிங் forward with more innovation at the forefront to our work. நாங்கள் முன்பிருந்த நிலைமைக்கு திரும்புவது அல்ல COVID-19க்கு புற உள்ள புதிய நிலைமை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு புதியதொரு இலக்கை நோக்கி போக வேண்டும். சரியான இனோவேஷனோடு மிகவும் காத்திரமாக திங்க் பண்ணி போக வேண்டிய ஒரு நிலைமை ஒன்றை நாங்கள் காண்கின்றோம். ஏன் அவ்வாறு செல்கின்றோம்? நான் உதாரணத்துக்கு சில செக்டர்ஸ் எடுக்கிறேன். இப்பொழுது பெரும்பாலான கடைகள் கூலி கொடுக்க முடியாமல் மூடப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. பாடசாலைகள் மொத்தமாக இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. அதே போன்று எங்களுடைய சுதந்திரமான வாழ்வு பெருமளவுக்கு தடைப்பட்ட பிறகு எங்களுக்கு சுதந்திரமான மூவ்மெண்ட்ஸ் எங்களுக்கு போகலாது வெளியில். அப்போ எங்களுக்கு இப்போ இந்த நியூ நார்மல் சிச்சுவேஷனில் பழைய நிலைமைக்கு திரும்புறது மிகவும் சாத்தியமற்றது. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணத்தினூடாக நான் சொல்கின்றேன், கல்வியில் எவ்வாறான மாற்றங்கள், எவ்வாறான உருவாக்கங்கள் வரப்போகுது என்றதை நான் இந்த இடத்துல டச் பண்ணி கொண்டு போகிறேன். 2020ஆம் ஆண்டுக்கு இருந்த கல்வி எப்படி? பாடசாலையில் அதிபர் இருப்பார், ஆசிரியர்கள் இருப்பார்கள், மாணவர்கள் இருப்பார்கள். டெய்லி நாங்கள் பாடசாலைக்கு போகின்றோம், கற்பிக்கின்றோம், டியூஷன் கிளாஸஸ் நடக்கும், பல விஷயங்கள். ஒரு நாங்கள் சொல்றோம் ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது ஒரு சிஸ்டமாக. இப்போ என்ன நடந்திருக்குது? மொத்த சிஸ்டமும் ஆன்லைனாக மாறப்பட்டிருக்குது. டீச்சர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக் போட்டிக்கிறாங்க. நினைக்க அதே கிட்டத்தில் முடிஞ்சிடும். ஸ்ட்ரைக் இருந்தாலும் அதுக்கு உள்ள காலப்பகுதியில் மொத்தமாக பாடசாலைகள் சரியான இனோவேட்டிவ் மெத்தடை பயன்படுத்தி ஆன்லைன் ஒரு லேர்னிங் சிஸ்டத்துக்கு மாறினாங்க. இப்பொழுது எதிர்காலத்தில் இந்த ஆன்லைன் சிஸ்டம் இருக்குமான்னு கேட்டால், ஆன்லைன் இல்லாத ஒரு எஜுகேஷன் ஸ்ரீலங்காவில் இனி இருக்காது. ஸ்ரீலங்காவில் மாத்திரமல்ல, மொத்த உலகத்திலையும் ஆன்லைன் இல்லாத ஒரு சிஸ்டம் இது இருக்காது. சில நாடுகள் இதை அழகாக, நான் நினைக்கிறேன் இஸ்ரேல், துருக்கி, அதே போன்று சில ஐரோப்பிய நாடுகள் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக, அந்த துறைசார் நிபுணத்துவ ஆக்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து அவங்களுடைய எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்ல உதாரணம் ஒன்று சொல்கிறேன். டர்க்கி, இஸ்ரேல், இந்த 2 நாடும் இதை ஹேண்டில் பண்ணி மெத்தட் மிச்சம் கவனிப்புக்குரியது. அவர்கள் பாடசாலைகளை மூடவில்லை. குறிப்பாக செகண்டரி கிளாஸை மூடினாங்க கொஞ்சம் காலம். ஆனால் பிரைமரிக்கு தானே, பிரைமரி கிளாஸை மூடலை. பிரைமரி வகுப்புகள் நடத்தினாங்க. எப்படி நடத்தினாங்கன்னா, ஒரு கிளாஸில் 5 பேர் 6 பேர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை குறைச்சி, டீச்சர்ஸ்மாரோட நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ்ட வருகையும் குறைச்சி, முழுமையான சுகாதார பாதுகாப்போடு பிரைமரி கிளாஸஸ் நடத்தினாங்க. இப்போ நாங்கள் யோசிக்கணும், ஏன் இந்த நாடுகள், இப்போ எங்களோட நாடு முட்டாக ஷட் டவுன் நிலைமைக்கு போகிற நேரம் இந்த நாடுகள் ஏன் பிரைமரி கிளாஸை நடத்தினாங்க என்றா,
இந்த பிரைமரியில் ஏற்படக்கூடிய டேமேஜ் நாங்கள் அதை காணேலும் இன்னும் ஒரு தொட்டந்து இருக்கும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இந்த வருஷம் 1ஆம் ஆண்டுக்கு வந்த பிள்ளை எத்தனை நாள் பாடசாலைக்கு போய்க்குது. இந்த வருஷம் தரம் 5 புலமை பரிசில் எழுதுகின்ற மாணவர் மேல் மாகாணத்தில் 12 நாட்கள் தான் பாடசாலைக்கு போய்க்கிறது. ரைட். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான ஒரு நிலைமையை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். இப்பொழுது தரம் 2இல் கற்கின்ற மாணவர்கள் மிக குறுகிய காலம்தான் பாடசாலைக்கு போய்கிறது. அடிப்படை கற்றல் தேர்ச்சிகளை அவர்கள் அடைந்திருக்கவில்லை. உண்மையில் எங்களுடைய நாடு, நான் நினைக்கின்றேன் அப்படி யோசிக்கல. உண்மையில் அப்படி யோசிச்சிருந்தால் எங்களுக்கு இப்ப இருக்கிறத விட பெட்டர் என்வாயன்மெண்ட் ஒன்று வந்திருக்கும். எங்களுடைய நாடு அது திட்டமிடவும் இல்லை. அதாவது இதனுடைய நாங்கள் ஒரு 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 இன்டலெக்சுவல் ஃபோரம் ஒன்று இருந்து இதனுடைய சோசியோ எஜுகேஷனல் ஃபேக்டர்ஸை எப்படி நாட்டுக்கு பெட்டர்மெண்டாக மாற்றணும் என்ற ஒரு டிஸ்கஷன் எங்களுக்கு போக இல்லை. இது எப்படி இனோவேட்டிவாக பயன்படுத்தணும் என்று போக இல்லை. ஆனால் மற்ற நாடுகள், அவ்வாறான ஒரு குறிப்பாக வளர்ந்த நாடுகள், ஆன்லைன் கொஞ்சம் பழசான நாடுகள், அவர்கள் அழகாக திட்டமிட்டு இன்றைக்கு கூட இப்போ செகண்டரி கிளாஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கோவிட் எங்கட நாட்டமாய்த்தான், எங்கட நாட்டமாய் 300 பேரில் பெரிய நாடுகள் 1000 பேர் 1500 பேர் இப்போ கூட டெய்லி சாகுறாங்க, மௌத்தாகுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் they don't close their schools. சிங்கப்பூரில் என்ன செஞ்சாங்கன்னா, நான் உண்மையிலே அந்த எங்களோட ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்காக சிங்கப்பூர் எஜுகேஷன் சிஸ்டம் சம்பந்தமாக இந்த COVID-19 நேரம் சிங்கப்பூரியன் சிஸ்டம் எப்படி போகுது என்றதை பார்க்கறதுக்காக நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய வீடியோஸ் ஆர்டிகல்ஸை போய் ரீட் பண்ணுது. குறிப்பாக நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் ரீட் பண்ணு. சிங்கப்பூரில் அறிமுகப்படுத்தினாங்க 2020 பிப்ரவரி மாதம், when their country closed with the COVID-19, அவங்க அறிமுகப்படுத்தினாங்க ஹோம் பேஸ் லேர்னிங். சரியான எஃபெக்டிவ் மெத்தட். ஸ்ரீலங்காவில் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும், நான் கூட ஒரு 10-15 மீட்டினுக்கு அது சம்பந்தமாக கலந்து கொண்டேன். எல்லா வகையான ஏற்பாடுகளும் செய்து முடித்திருக்கிறேன் இப்போ ஆஃப்டர் 2 years. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அமைக்கிறது டீச்சர் ஸ்ட்ரைக்கால். அது முடிந்த நேரம் அநேகமாக ஸ்ரீலங்காவில் அந்த நிலைமையை கொண்டு வரும். பிள்ளைகளை வீட்டை மையப்படுத்திய ஒரு கல்வி நிலைமையை உருவாக்குற ஒரு சிஸ்டம் ஒன்றை உருவாக்கிக்கிறாங்க. அப்ப இதை பொறுத்த மட்டும் இந்த நிலைமையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சிஸ்டம், அதாவது நாங்கள் பார்க்கின்ற இந்த சிஸ்டம், நாங்கள் சொல்றோம் எஜுகேஷன்ல வரக்கூடிய மாற்றங்கள் எங்களோட நாடு சரியாக உள்வாங்கவில்லை. எப்படி ஆசிரியர் சங்கங்கள் புறக்கணிப்பு என்றதை ஒரு டூலாக பயன்படுத்துறதோ, அரசாங்கமும் மூடுதல் என்ற டூலாக தான் பயன்படுத்தினது ஒழிய அதற்குரிய தீர்வுகளை காண்ற ஒரு சிஸ்டமாக அரசாங்கம் இதை பயன்படுத்தவில்லை. அது உண்மையிலே ஒரு நாங்கள் சொல்றோம் மிக முக்கியமான ஒரு பிழையாக நாங்கள் காண்றோம். ரைட். நாங்கள் நினைக்கின்றோம், அதாவது ரெண்டு பக்கம், அதாவது டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் எஜுகேஷனுக்கு போன சரியான இனோவேட்டிவ் சிஸ்டம். ஆனால் அரசாங்கமும் க்ளோஸ் அப் தி ஸ்கூல்ஸ் என்ற சிஸ்டத்தை எடுத்ததே ஒழிய ஏனைய நாடுகள் போன்று இதை எப்படி எடுக்கணும் இப்போ யோசிக்கிறாங்க. நாங்கள் மிச்சம் காலம் ஸ்கூலில் மூடிட்டோம், எஜுகேஷனுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்துக்குது, எஜுகேஷன் நாங்கள் இப்போ எப்படியாவது நாங்கள் எடுக்கணும். தே ஆர் திங்கிங் தட் வேக்சினேஷன் இஸ் அ ப்ராசஸ். உண்மையிலே இந்த வேக்சின் அடித்து ஸ்கூலை திறக்கலும் நோ, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து வேக்சின் அடிக்கணும். ஆனால் வேக்சின் அடிச்சோ இல்லையோ ஸ்கூல் மஸ்ட் பி ஓப்பன். பாடசாலைகள் அவசரமாக திறக்கப்படணும். பாடசாலைகள் இன்னும் திறக்கப்படுவது காலத்து எப்படி திறக்கப்படணும்? துபாயில் என் ஃப்ரெண்டோட கதைச்சேன். they also follow the home based learning system. எல்லா பிள்ளைகளும் பாடசாலைக்கு போக தேவையில்லை. டீச்சர்கிட்ட உதவி தேவைப்படுகிற, நாங்கள் சொல்கிறோமே ஆன்லைன் படிக்கிறதுக்கு வசதி இல்லாத பிள்ளைகள் அவங்க தான் பாடசாலைக்கு போகணும். ஆனால் சிங்கப்பூர்லேயும் அதே சிஸ்டம் தான். அசிஸ்டன்ட் தேவைப்படுற பிள்ளை மட்டும்தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்டில் they are following the home based learning system. அப்போ இந்த சிஸ்டத்தில் நான் நினைக்கின்றோம், இந்த எஜுகேஷனில் மொத்தமான ஒரு சிஸ்டம் சேஞ்ச் உண்டு இதனோட வரப்போகுது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரியும், என்டையர் வேர்ல்டு, நாங்கள் இப்போ பேசுகிறோம் ஆக்மென்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ஆஃபீஸ், வர்ச்சுவல் சிஸ்டம், இதை பற்றி பேசுகிறோம். மொத்த உலகமும் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஒரு புதிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போக போகுது.
அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எஜுகேஷன்ல எப்படி தாக்கம் ஏற்படுத்த போகுதுன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள நேரம் முதலாவது நாங்கள் விளங்கணும் ஒன்று முந்தி நீங்கள் அதிபர் மாட்ட கேட்டு பாருங்க. இப்போ நானும் வலய கல்வி காரியாலயத்தோடு தொடர்பு பட்டுறாள். அதிபர் மாட்ட கேட்டு பாருங்க, ஒரு மாதத்துக்கு 4 மீட்டிங். ஒன்று வலய மாகாணத்தில் ஒரு மீட்டிங் வைப்பாங்க, வலய கல்வி காரியாலயத்தோட மீட்டிங் வைப்பாங்க, கோட்டக்கல்வி காரியாலயத்தோட மீட்டிங் வைப்பாங்க, தேசிய பாடசாலை இருந்தால் தேசிய பாடசாலை பிரான்ச்சால் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அது ஒன்றும் இல்லாட்டியும் என்ன சரி கோட்டத்தாலும் சரி வலயத்தாலும் சரி ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று வைப்பாங்க. ஏன்னா பிரின்சிபல் மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இவங்க ஸ்கூலில் நிற்கிற டைம் குறவு, தே ஆர் ஆல்வேஸ் ரன்னிங் ஃபார் த மீட்டிங், பட் நத்திங் ஹேப்பன். மீட்டிங் ஒன்றுமே நடக்கிறதில்ல, எல்லாரும் மீட்டிங்கே போய்கொண்டிருப்பாங்க. பட் இப்போ இன் ஃபியூச்சர் டீச்சர்ஸ் வந்து பிரின்சிபல்ஸ் வந்து மீட்டிங்கு போக தேவையில்லை. என்ன செய்வார், ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸில் இருந்து ஜூம் மீட்டிங்கில் தான் நீங்கள் எல்லா பிரின்சிபல் மீட்டிங்கும் நடக்க போகும். இதுக்கு போகிற உள்ள எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த பிரின்சிபல் மாட டைம் சர்வ் ஆகும். நம்பர் 1 டீச்சர் ட்ரைனிங், டீச்சர் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து இன் ஃபியூச்சர் வந்து ஆன்லைனில் நடக்க போகுது. ஈவன் பேராசிரியர் உபால் சேதுரிடம் பல மீட்டிங்கு போயிருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸும் கிராஜுவேட் ஆகிக்கணும்ன்ற நிலைப்பாடு அரசாங்கம் எடுத்துக்கிறது. அப்போ அவங்க ஆன்லைனில் கூட யோசிக்கிறாங்க, இப்போ இந்த டிகிரி கோர்சஸ் அவங்களுக்கு முடிச்சு எல்லாரையும் தரப்படுத்தல் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனாக மாற்றணும் என்ற ஒரு சிஸ்டத்தை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ எல்லாம் ஆன்லைனில் கற்கிற ஒரு சிச்சுவேஷன் உண்டு வரப்போகுது. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், எங்களோட சிஸ்டத்தில் ஒன்று இருக்குது. எப்படி என்றால் முந்தி இருந்த சிஸ்டம், ஒரு டீச்சர் பாடசாலைக்கு போகாட்டி ஒரு ஒப்படை ஒன்று கொடுக்கணும். நிறைய பாடசாலைகள் பிரின்சிபலுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவள் வராத நாளைக்கு டீச்சருக்கு 41 நாள் லீவ் அடிக்கலும், அவள் வராத நாளைக்கு அந்த டீச்சர் வராத நாளைக்கு ஒரு ஒப்படை ஒன்று கொடுக்கணும். அந்த ஒப்படையை கொடுத்துட்டு போனால் அந்த பிரின்சிபல் என்ன செய்வாருன்னா, செக்ஷனல் ஹெட் ஊடாக அந்த ஒப்படையை மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. டீச்சர் ஸ்கூலுக்கு வராட்டியும் பிள்ளைகள் வேலை செய்வாங்க. இப்போ நடக்க போகுது. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஏற்பாடு செய்யக்கூடிய திகாரி அல் அஸ்ஹர் ஸ்கூல் உட்பட இந்த பல பாடசாலைகளுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் எஸ்எல்டியில் ஆப்டிக்கல் ஃபைபர் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்படுது. ஒரு 2-3 கிளாஸ் வரப்போகுது ஒரு பாடசாலையில் ஆன்லைன் லேர்னிங். அப்போ டீச்சர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ பிரின்சிபல் மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு வர வேண்டாம், லீவ் எடுங்க, ஆனால் உங்களோட பாட டைமுக்கு முக்கியமான வகுப்புக்கு மட்டும் நீங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைனில் படிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ டீச்சருக்கு முதல் பெரிய ஒரு இஷ்யூ இல்லை. ஏண்டா அவள் என்ன செய்வா, வீட்டில் போய் தன்னை வேலையை எடுத்துக்கொள்வா, பாடம் வார நேரம். அப்போ தூரத்தில் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், திகாரியில் இருக்கு, கொழும்புலேருந்து திகாரிக்கு வர டீச்சருக்கு இந்த வார நேரம் தான் ப்ராப்ளம். அவள் என்ன செய்வா, பாடத்தை எடுப்பான். சிலர் பிரின்சிபல் மாதிரி சில ஃப்ளெக்சிபிளாக சில இடங்களை கொடுப்பாங்க. முந்தி அப்படி ஒரு இடம் இருக்கே இல்லை, இப்போ அந்த என்டையர் சிஸ்டம் மாறப்போகுது. அப்போ அதுக்கு ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் அரசாங்கம் அறிமுகப்படுத்த வேண்டி வரும். அவ்வாறு ஒரு ஆசிரியர் வீட்டிலிருந்து படிப்பித்தால் என்ன வகையான ஒரு ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட். நான் சொல்கிறேன், ஆன்லைன் டீச்சிங்கில் நாங்கள் அதை பார்க்குறோம். அவங்களுக்கு லீவு போடுறா இல்லையானது கூட நிறைய சட்ட ஒழுங்குகள் கூட வரும். பிள்ளைகளுக்கு கூட ஒரு பிள்ளை பாடசாலைக்கு வரையலாது. ஒரு பிள்ளை கோவிட் அல்லது மலேரியா அல்லது டெங்குவால் பீடிக்கப்பட்டாலும் பாடசாலையிலிருந்தும் பாடசாலை கற்கக்கூடிய ஒரு என்டையர் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் சேஞ்ச் வந்து வரப்போகுது. நாங்கள் விரும்பலையோ பிள்ளைகள் வந்து டிவைஸ் பேஸ்ட் எஜுகேஷன் பழகிட்டாங்க. பிள்ளைகள் ஒரு லேப்டாப்புக்கு முன்னால் இருந்து அல்லது பிள்ளைகள் ஒரு ஃபோனுக்கு முன்னால் இருந்து படிக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு வந்துட்டாங்க. அது இன்னொரு சைட் தான், மொத்த மாணவர் சமூகமும் ஒரு டிவைஸை கை கெடுக்கிற ஒரு கல்ச்சர் உருவாகிறது. இப்போ அதால் வரக்கூடிய சோசியல் ப்ராப்ளம்ஸ். இப்போ உங்களோட பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பாருங்க, தே ஆர் பிஸி வித் அப்லோடிங் யூடியூப். சில பிள்ளைகள் யூடியூப் சேனலை உருவாக்கிக்கிறாங்க, சில பிள்ளைகள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கொண்டு, சில பிள்ளைகள் வாட்ஸ்அப் குரூப்பில் உருவாக்கி கொண்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சேட் பண்ணுறதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வேலை செய்கிறதும் நிறைய விஷயங்களை பிள்ளைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, பிள்ளைகள் வந்து எங்களுக்கு தெரியாமல் ஒரு புதிய நோமுக்கு ஒரு புதிய கல்ச்சருக்கு பழகி கொண்டு போகிறாங்க. அப்போ என்டையர் எஜுகேஷன் சிஸ்டத்துலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. எந்த சமூகம் இதை ஏர்லியாக பிளான் பண்ணுதோ, எந்த சமூகம் எந்த நாடு எதை ஏர்லியாக பிளான் பண்ணுதோ அவங்க அதில் வெற்றி கொள்வாங்க. இப்போ ஒரு ஊராக நான் நினைக்கிறேன், இப்போ இந்த ஏற்பாடு செய்துள்ள திஹாரி அல் அஸ்ஹர் ஸ்கூல் இது டிஸ்கஷன் பாயிண்டாக மாறும். நாங்கள் விரும்பலையோ எல்லா டீச்சர்ஸும் வந்து வெல் எக்யூப்டட் வித் இன்டர்நெட்டோட வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகும். எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு டிவைஸ் தேவையான நிலைமை உருவாகும்.
இது வந்து தவிர்க்க இயலாது. ஃபியூச்சர் நாங்கள் நினைக்கிறோம் வித் நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு இந்த கொரோனா பாதிப்பு நாங்கள் சொல்கிறோம் ஒரு புதிய இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஒரு புதிய ஒரு வேரியன்ட் நினைக்கிறேன். புதிய வேரியன்ட் லாஸ் ஏஞ்சல் நிறைய பேர் வந்திக்குது. அப்போ இந்த வேரியன்ட் மாறி மாறி க்ளோஸ் ஓப்பனிங் எல்லாம் நடக்கும். அப்போ இதில் அது ஒரு சைட். இன்னொரு சைட் தான் பிள்ளைகளுக்கு முந்தி இருந்த அந்த நாங்கள் சொல்கிறோம் அந்த டீச்சிங் ரோல் ஆஃப் த டீச்சர்ன்றது வந்து வெறுமனே சப்ஜெக்டை கொடுக்கறது மட்டுமாக மாறிக்குது. தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே. ஏன்னா பிள்ளைகளை பொறுத்த மட்டும் அந்த பிள்ளைகளை அரவணைச்சி அந்த பிள்ளைகளோட ப்ராப்ளம் சால்விங்கு பழக்கிற ஒரு சிஸ்டம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் மீட் இல்லை, கலை நிகழ்ச்சிகள் இல்லை, நான் நினைக்கிறேன் சுற்றுலாக்கள் இல்லை. பிள்ளைகளும் வந்து ஒரு வகையான மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிற நிலைமை. அப்போ இந்த மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிற நிலைமையில இருந்து பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றுறதுக்குரிய சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஊர் மட்டங்களில் நான் லைன்ஸை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். எல்லாம் டீட்டெயிலாக கதைக்கிறதுக்குரிய நேரம் இல்லை, லைன்ஸை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். மொத்தமாக அதிபர், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், பெற்றோர்கள் எல்லாரும் இது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக எடுக்கணும். எங்கள்ட ஃபியூச்சர் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லி யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டடீஸ், ஈவன் இப்போ பிள்ளைகள் பழகிட்டாங்க ஆன்லைன். நிறைய பிள்ளைகள் கேம்பிரிட்ஜில் ஆக்ஸ்போர்ட்டில் டிகிரி முடிப்பாங்க. இப்போ கேம்பிரிட்ஜுக்கு போக தேவையில்லை, ஆக்ஸ்போர்ட்டுக்கு போக தேவையில்லை, அல்லது வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு போக தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அவங்க ஃபுல்லாக மாறிட்டாங்க ஆன்லைன் டிகிரி கோர்சஸுக்கு. பிள்ளைகள் வீட்டில் இருந்தே படிக்க போகிறாங்க. பட் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ற பகுதியில் பிள்ளைகள் ஒரு வீக்கான ஒரு கம்யூனிட்டியாக வரப்போகுது. அப்போ இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி என்றது ஒரு பாடசாலையில் ஒரு பெற்றோர் நாங்கள் நல்லா விளங்கணும். உங்களுடைய பிள்ளைகள் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி என்ற விஷயத்தில் மிக கவனமாயிக்கணும். நிறைய பேர் இப்போ என்னோட சம்மந்தப்பட்ட நிறைய பேர் என்ன செய்யறாங்க, என்ன பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பணும், இந்த நாட்டில் இந்த எக்கனாமிக் ரிகவர் ஆகுறதுக்கு நிறைய காலம் போகும், இந்த எக்கனாமிக் ரிகவர் ஆகுறதுக்கு நிறைய காலம் போகும்னு சொல்லி யோசிக்கிற பெற்றோர் இருக்கிறாங்க. அது உண்மையும் தான். இப்போ இருக்கிற எக்கனாமி ரிகவர் ஆகுது மினிமம் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வேணும். அப்போ இப்போ 11ஆம் ஆண்டில் படிக்கிற பிள்ளையோட அந்த எக்கனாமி ரிகவர் ஆகான்னு பார்த்துருந்து அவனுக்கு 30 வருஷத்துல ஜப் ஒன்று கிடைக்காது. ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ண ஒரு எக்கனாமிக் சைடில் பேசினு சொல்கிறேன். அப்போ அந்த பிள்ளையோட எஜுகேஷனை சிஸ்டத்தை பிளான் பண்ணுறதுக்கு ஐ எம் ஸ்ட்ராங்லி அட்வைஸ் ஆல் த பேரண்ட்ஸ், எல்லா பெற்றோர்களும் உங்களோட பிள்ளைக்கு முக்கியமாக 2 நாலேஜ் நீங்கள் கொடுக்கணும். ஒன்று இங்கிலீஷ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நாங்கள் தவிர்க்க முடியாமல் நாங்கள் மிக்ரேட் பண்ண வேண்டி வரும். எங்களோட ஃபேமிலியில் ஒத்தரை சரி மிக்ரேட் பண்ண வேண்டி வரும் வெளிநாட்டுக்கு. ஏனண்டா எங்களோட ஃபேமிலியோட சர்வைவ் வந்து எக்கனாமிக் சர்வைவ்ன்றது மிக முக்கியமானது. எங்களோட ஃபேமிலியோட சர்வைவ் வந்து மிக முக்கியமானது. எனவே பிள்ளைகளுக்கு கற்பிக்கிற நேரம் நாங்கள் தவறாமல் இப்படியான நாங்கள் ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாக மாற்றோம். நான் சொல்கிற பிள்ளை ஐக்கோம் கூடும் நாங்கள் இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு எடுக்கணும். ஃபியூச்சர் வந்து சரியான ட்ரபிள்சம். அப்போ இந்த ட்ரபிள்சம் சிச்சுவேஷன்ல இருந்து நாங்கள் எப்படி முன்னுக்கு வாரண்டு சம்பந்தமாக மிக முக்கியமான அந்த இவர் சொல்றது மாதிரி, இந்த ராபர்ட் சாங் சொல்றது மாதிரி, பெட்டர் டு பேக் ஹேல்ல என்ன செய்யணும், ஃபார்வர்ட் வித் மோர் இனோவேஷன் அட் த ஃபோர்ஃப்ரண்ட் ஒர்க். சில வேலைகளை நாங்கள் செய்யணும். முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னென்னா எஜுகேஷனில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. எங்களோட இனோவேட்டிவ் ஃபைனான்சிங். இப்போ நான் சில விஷயங்களை சொல்கிறேன். நம்பர் 1 ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷனை விட்டுட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் என்றா வீடு கட்டுறது, அதே போல் நாங்கள் சொல்கிறோம் என்ன, நாங்கள் சொல்கிறோம் அர்பன் டெவலப்மெண்ட், ரோட் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எங்கள்கிட்ட கரன்சி இல்லை, மூலப்பொருள் இல்லை. இதை விடுற நேரம் இந்த கூலி வேலை செய்தாக்கள் நிலம் என்ன? ஒரு வீடு கட்டுற நேரம் என்ன செய்வாங்க, அங்கே மேஷன் பாஸ் இருப்பார், அதுக்கு கை வேலை செய்த கூலி ஆக்கள் இருப்பாங்க. எத்தனை பேர் வந்து தொழில் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் தொழில் இல்லை. ஏன் விட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹார்ட்வேர் செய்கிறாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு கம்பியிட விலை, நான் சொல்கிறேன், ஒரு கம்பியிட விலை நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் விலை நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுது. ஏன் கூட்டிகிட்டு போகுது? இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில நாடு இல்லை. இறக்குமதி நிறைய பொருட்களுடைய இறக்குமதிக்கான அனுமதியை அரசாங்கம் தடை செய்துள்ளது. அரசாங்கம் ஏன் தடை செய்துள்ளது என்றால், அவ்வாறு தடை செய்யாட்டி நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பது மிக மிக கடினமானது. நாட்டினுடைய பொருளாதாரம் வைத்து மிகப்பெரிய ஆபத்தில் விழாம இருக்கணுமாக இருந்து எங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும்.
அந்நிய செலாவணி கையிருப்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ளாட்டி மிகப்பெரிய ஆபத்தை நாங்கள் எதிர்நோக்கும். இப்போ நான் சொல்கின்றேன், முஸ்லிம் சமூகத்தில் ஏனைய சமூகங்களில் தான் எங்களோட எக்கானமி பேஸ்ட் ஆன் கடைகள் நிறைய ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. யாரும் இப்போ சின்ன ஆடம்பர பொருட்கள் லவர்ஸ் போட்டிக்கிறார்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் பேக் கடை போட்டாக்கள் கடையெல்லாம் க்ளோஸ்ட். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான இப்போ சாமான்கள் இல்லை. இப்போ சிமெண்ட் வந்து மார்க்கெட்டில் இல்லை எடுக்கிறதுக்கு. சிமெண்ட் வந்து வார வீதம் குறவு. இப்போ என் ஃப்ரெண்ட் உண்டு, ஹார்ட்வேர் செய்த ஃப்ரெண்ட் உண்டு. இப்போ 2-3 நாளைக்கு வந்து சொன்னால் அந்த சவல், நான் சொல்கிறது சவல் எடுத்து அந்த உங்களுக்கு தெரியுமா சிமெண்ட் குலைக்கிற சவல், அது கூட ஹோல்சேலாக வாங்குறது கடைகளில் இல்லை. இல்லை, இறக்குமதி இல்லை, இறக்குமதி இல்லை. அப்போ இந்த பொருட்களுடைய தட்டுப்பாடு வார நேரம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெருமளவுக்கு பாதிக்கப்படுது. ரெண்டாவது, மனிதர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்குத்தான் பிரியாரிட்டி கொடுப்பாங்க, ஆடம்பர தேவைகளுக்கு பிரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. முதலாவது நாங்கள் சாப்பிடணுமே, பிள்ளைகள் வாழணுமே, உண்ணல் உறங்கல் உண்பதும் ஒரு உண்ணல் போன்ற, அதாவது சாப்பிடுதல் என்ற பகுதிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் எந்த பேரண்ட்ஸும் வந்து என் பிள்ளைக்கு புதுசாக ஒரு சட்டை தைக்கணும் அல்லது ஒரு ஷர்ட் எடுக்கணும், ஒரு ட்ரௌசர் எடுக்கணும்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. அதை விட மிக முக்கியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது வீட்டுகளில், எல்லா வீட்டுகளையும் இப்போ நடக்குது. நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு பொம்பளையும் என்ன செய்கிறாங்கன்னா, தே நோ தே கான்ட் டூ எனிதிங். என்ன செய்கிறாங்கண்டா, அவங்க சொந்தமாக பல வேலைகளை செய்கிற ஒரு ஒழுங்கை நாங்கள் காண்றோம். அவங்க சொந்தமாக பல வேலைகளை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, பிள்ளைக்கு உடுப்பை தைக்கிறாங்க, ஒரு பிலோ கவரை தைக்கிறாங்க. அதே நேரம் சின்ன 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 வேலையெல்லாம் அவங்க செஞ்சு கொடுறாங்க. முந்தி வேலைக்காரர் எடுத்தாக்கள் இப்போ வேலைக்காரர் எடுக்கிறதில்ல. ஏன், வேலைக்காரர் எடுக்கிறது வேலைக்காரர் கூலி கொடுக்கறது காசு இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா, சமூகத்தில் ஒரு தொழில் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கும். இந்த தொழிலில்லாத ஒரு நிலைமை உருவாகிற நேரம் நோயாளிகளோட அளவு கூடும். ஏன், மென்டல் ஸ்ட்ரெஸ் கூடும். முதலாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் கூடும். ரெண்டாவது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த நாங்கள் சொல்கிற டொமெஸ்டிக் வயலன்ஸ் கூடும். குடும்பங்களில் வந்து இந்த பொருளாதாரம்ன்றது மெயின் ஃபேக்டர், மனுஷன் விஷயத்தை தீர்மானிக்கிறதுல மெயின் ஃபேக்டர். டொமெஸ்டிக் வயலன்ஸ்ன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள், தந்தை பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், குடும்ப உறவாடல்கள், இதுகள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலான நிலைமை வரும். ஏன்னா மனுஷன் பொருளாதார விழுகிற சமநிலையை இழக்கிறான். மனிதன் பொருளாதார நிலையில் விழுகிற நேரம் அவன் சமநிலை இழக்குது. அப்போ இப்போ என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால், மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ் ஒர்க் ஃபார் த வல்னரபிள். நாங்கள் வந்து பாலிசிஸை உருவாக்கணும். கவர்மெண்ட் சில பாலிசிஸை உருவாக்கும். கவர்மெண்ட் உருவாக்குற பாலிசிஸ் வந்து நாட்டுக்கு, நாங்கள் ஊருக்கு எக்கனாமிக்கல் பாலிசிஸ் உருவாக்கணும். ஊரில் உள்ள எல்லா கிராஜுவேட்ஸையும் சேர்த்துங்க. குறிப்பாக பிகாம், அதே போல் நாங்கள் சொல்கிறோம் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ஆக்களை எல்லாம் சேர்த்து ஒரு ஃபோரத்தை உருவாக்குங்க. அந்த ஃபோரத்தை உருவாக்கி டிஸ்கஸ் பண்ணுங்க. எங்களோட ஊட்ட சிச்சுவேஷன் இதுதான், எங்களோட ஊட்ட சிச்சுவேஷன் நாங்கள் எப்படி இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸுக்கு எப்படி கொண்டு போகிறன்றது உருவாக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். நான் இந்த படத்தில் போட்டிக்கிற மாதிரி, ஒன் மொபைல் ஃபோன் கேன் பி ஏர்ன் $1000s. ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கொண்டு உங்களுக்கு 1000 வேலை செய்யணும். எல்லாத்தையும் ஆன்லைனுக்கு மாற்றிடாது, ஆனால் எல்லாத்தையும் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணிடணும். எல்லா பிஸ்னஸையும் ஆன்லைனுக்கு மாற்ற, சர்டன் பிஸ்னஸ் ஆன்லைனுக்கு மாற்றிடணும், ஆனால் எல்லா பிஸ்னஸையும் வந்து ஆன்லைனில் ஃபாலோ பண்ணிடணும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அமௌண்ட் ஆஃப் சூப்பர்வைசர்ஸ் குறையும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சாலும் சிசிடிவி கேமராலும் போட்டு வீட்டிலிருந்து கண்காணிக்கிற நிலைமை, லேபரர்ஸ் எல்லாம் குறைக்கிற ஒரு சிச்சுவேஷன் நாட்டில் தொழில் இருக்குது. அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியாச்சு, இதற்கு பிறகு யாருமே கவர்மெண்ட் சேவனாக எடுக்கக்கூடாது என்று ஒரு சர்க்குலரை வெளியிட்டு முடிஞ்சு. ரெண்டாவது, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய போக்குவரத்து கொடுப்பனம் எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. ஏன் நிப்பாட்டிச்சு? அவங்களால குடிக்கலாது. இப்போ நாங்கள் சில நேரம் நினைக்கலும் இது அரசாங்கத்தின மிஸ்டேக், அரசாங்கம் விட்ட மிஸ்டேக், அப்படியான மென்டாலிட்டியோடு எங்கள்கிட்ட குறிப்பாக எங்கள் முஸ்லீம் சமூகத்தில் அப்படி ஒன்று இருக்குது. இது அரசாங்கம் சில நேரம் இதை ஹேண்டில் பண்ணுறதுல மிஸ்டேக் விட்டிக்கும், அரசாங்கம் இதை ஹேண்டில் பண்ணுறது சில மிஸ்டேக் விட்டிக்கும். பட் இட் இஸ் அ குளோபல் ட்ரெண்ட். இப்போ நீங்கள் மூடிஸ் போன்ற ஃபைனான்சியல் வெப்சைட்டில் போய்த்து பாருங்கள், இது ஒரு குளோபல் ட்ரெண்ட். இந்த குளோபல் ட்ரெண்டில் வந்து அப்படி ஒரு போக்கிக்குது. நான் நினைக்கிறேன் இதில் சர்வைவான கண்ட்ரிஸ் வெரி லிமிட்டட், சர்வைவாக போகிற கண்ட்ரிஸ் வெரி லிமிட்டட். ஒவ்வொரு நாடும் இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான். நிறைய பேர் தொழில்கள் இருந்து வெளிநாட்டுக்கு போகிறாக்கள் குறைவு, நிறைய வெளிநாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறாக்கள் கூட. அப்போ மொத்தமாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா,
நாங்கள் ஒரு ஃபைனான்சியல் ஆர்கனைசிங் எங்களுக்கு வேணும். ஃபைனான்சியல் ஆர்கனைசிங்னு சொல்லி சொன்னா எப்படி பொருளாதாரத்தை காக்க போகுது, உண்மையில எந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைனான்சியல் சைட்ல, அதாவது பொருளாதார சைட்ல எந்த அளவுக்கு பிரச்சனை வரப்போகுது சிலாக்க சர்வை பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட் சேலரியும் குறைச்சிட்டு போவாங்க. எல்லாரும் டியூஷன் செய்ய மாட்டாங்க, எல்லா டீச்சர்ஸ் மாறும், எல்லா கவர்மெண்ட் சர்வனும் எக்ஸ்ட்ரா ஜாப் செய்ய மாட்டாங்க, வாழ்க்கை செலவு கூடிக்கொண்டே போகும். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்ல, ஒரு வெஜிடபிள்ஸ் விலையை எடுத்து பாருங்க. எல்லா அரசாங்கம் டெம்பரரியாக சீனியர் அரிசியினுடைய விலையை குறைச்சிருந்தாலும் ஃபியூச்சர்ல வந்து அது கண்டினியூவா போயிடலாம். ஏண்டா எங்களுக்கு தெரியும் அது ரியலிஸ்டிக் இல்லை. ஏண்டா சீனியர் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யணும், அரிசியை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யணும். அப்போ நாங்கள் என்ன இறக்குமதி செய்யறது எங்களுக்கு டாலர் தேவை. அப்போ அதை விட மிக முக்கியம் பெட்ரோலிய எரிபொருட்களை இறக்குமதி செய்யக்கூடிய டாலர்ஸ் தேவை. அப்போ நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு எதிர்காலத்தை எதிர்நோக்குகின்றோம். பெட்ரோலிய எரிபொருட்கள் கூட எங்களுக்கு தடைப்படலாம் சில நேரம். எங்களுக்கு சொல்லலாம் தானே. இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ கோவிட் வேரியன்ட் நாங்கள் காண்றோம். இப்போ ஸ்ரீலங்காவில் ரிப்போர்ட் ஆகுற சில கேஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கோவிட் வேரியண்ட்டில் இப்போ நேற்று நான் பூகோடையில், ஐ டோன்ட் நோ உங்களோட ஏரியா தான் எப்படியோ தெரியா, அது எந்த கம்யூனிட்டி சேர்ந்தாக்குன்னு தெரியும், 2 பேர் கோவிடால் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு வயிற்று வலி வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிய காய்ச்சல் இருந்தோ அது ஹிஸ்ட்ரி தெரியாது. நான் அதை கண்டது வந்து ஆன்லைனில். அப்போ என்ன இது திடீரென்று வயிற்று வலி வார ஆள் மௌத்தா போகிறேன், என்ன விஷயம் இது? சம்திங் ராங். ஒன்று ஒரு புதிய மியூட்டேஷன் வந்திருக்குது, அல்லது மிகவும் சிக்கலான ஒரு நிலைமை ஒன்று வந்திருக்குது. அப்போ இந்த நிலைமையில இருந்து நாங்கள் பார்க்குறோம் எப்படியான ஒரு நிலைமையை உருவாகும்னு எங்களுக்கு சொல்லலாம். இப்போ சிலாக்க சொல்கிறதானே இந்த கோவிட் வந்து ஒரு நாங்கள் சொல்கிற பயோவேப்பன்னு சொல்லி, இப்போ நான் இது சம்மந்தமாக என்ன முகநூலில் கிட்டத்தட்ட 40 ஆர்டிகல்ஸ் எழுதிக்கிறேன். உலகை ஆளும் மறைக்கரங்கள்னு சொல்லி பழைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் போயிட்டு பாருங்க. நான் சில காரணங்கள் அதை டெம்பரரியாக நிப்பாட்டினேன். அது ஒரு எங்கட கவர்மெண்ட் பாலிசிஸோட சில நேரம் முரண்படக்கூடிய வாரத்தால் அதை நான் நிப்பாட்டினேன். தொடர்ந்து 40 கிட்ட ஆர்டிகல்ஸ் எழுதிக்கிறேன், உலகை ஆளும் மறைக்கரங்கள்னு சொல்லி. என்னென்னா ஏன் அதை நான் சொல்ல வரேன்னு சொன்னேன், இது ஒரு சொல்லுவாங்க சிலாக்க சொல்லுவாங்க, இது ஒரு மேன்மேட் வைரஸ். ஈவன் WHO கூட அந்த கருத்தில் இருக்குது, மேன்மேட் வைரஸ் வித் சர்டன் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கோல். சில பொருளாதார சமூக இலக்குகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. நான் சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நான் உங்களோட இதுக்காக சொல்கிறேன். செகண்ட் டோஸ் ஆஃப் வேக்சின் யார் அறிமுகப்படுத்தின? ஃபர்ஸ்ட் இஸ்ரேல். அப்போ உலகத்தில் இஸ்ரேல் என்ன செஞ்சேன்டா, நான் சொல்கிறேன், அவங்க ஃபைசர் வேக்சின் அடித்தாங்க, பலஸ்டீனியன்ஸ் கொடுத்தாங்க, மொடர்னா வேக்சின் கொடுத்தாங்க. கொஞ்சம் நாள் போக்கில் கண்டிச்சு ஃபைசர் வேக்சினை விட மொடர்னா வேக்சின் எஃபெக்டிவ். அப்போ மொடர்னா பலஸ்டீனியன் ரெசிஸ்டன்ட் காட்டுது கொரோனா வைரஸுக்கு. அப்போ இஸ்ரேல் என்ன செஞ்சிருச்சுன்னா மொடர்னா வேக்சினை கொஞ்சம் ஃபைசர் வேக்சினை கொஞ்சம் பிற்படுத்திட்டு மொடர்னா வேக்சினை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முதல் உலகத்தில் ஜப்பானில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நுணுக்கமாக அந்த அரசியல் போக்க யோசிச்சு பாருங்க. ஜப்பானில் மொடர்னா வேக்சினை நிராகரிக்கிற நேரம் இஸ்ரேல் வந்து அதை உள்வாங்குது. இஸ்ரேல் 3வது வேக்சின் அடிக்கணும். இஸ்ரேல் ஒரு முடிவு சொல்லுது, 3வது வேக்சின் அடிக்கணும், இம்யூனிட்டி வார 3வது வேக்சின் 4வது வேக்சின் எடுக்கணும். அன்றைக்கு வேக்சின் ஒரு $12 மட்டும் போய் ஸ்ரீலங்காவுக்கு இறக்குமதி செய்யறதுக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த மில்லியன்ஸ் ஆஃப் வேக்சின் இறக்குமதி செய்வதற்கு எத்தனை $1000 செலவழிக்கப்படுகின்றன. அது ஒரு பக்கம். இந்த வேக்சினால எவ்வளவு பெரிய இன்கம் கொண்டு வருது என்றது விஷயம். ஸ்ரீலங்காவில் வேக்சினை கட்டாயப்படுத்து. நான் சொல்றேன், இந்த இப்ப இருக்கிற ஒரே தீர்வு வேக்சின் தானே, வேற தீர்வு இல்லை. அப்ப சிலாக்கள் சொல்றாங்க, சில 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 பொருளியலாளர் சொல்றாங்க, இது வெல் பிளான் பிசினஸ் ஆக்டிவிட்டி. இதை உருவாக்குறாங்க, அதுக்கு தேவையான வேக்சின் உருவாக்குறாங்க. அப்போ குளோபல் ட்ரெண்டை பாருங்க, ஸ்ரீலங்காவில் டெல்டா வேரியன்ட் பரவுது, அதே நேரம் யூரோப்லையும் டெல்டா வேரியன்ட் பரவுது. மொத்தமாக ஒரு கடுமையான ஷட்டவுன்ல இருந்து நியூசிலாண்ட்லையும் டெல்டா வேரியன்ட் பரவுது. குளோபல் ட்ரெண்ட் வந்து இதோட பரவலுடைய ட்ரெண்ட், அதுக்கு மெடிக்கல் காரணம் இருக்குது. நாங்கள் சொல்கிறோம், அதை ஒரு மெடிக்கலி வழங்கப்படுத்தலாம். நான் அந்த சைடை விட்றேன். நான் பேசுகிறது வந்து பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர். அந்த உலகத்தில் ஒரே டைமில் பரவுது. ஒரே டைம்ல பரவுற நேரம் இஸ்ரேல் அண்ட் அதர் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தேர்ட் வேக்சினேஷன் அறிமுகப்படுத்த நேரம் எங்கட நாட்டு ஜனாதிபதி சொல்றாரு, நாங்களும் தேர்ட் வேக்சின் ஒன்று அடிக்கணும்னு சம்பந்தமான கலந்துரையாடலை செய்யுங்கன்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு பிஸ்னஸ் ஒன்று இதுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி.
எவ்வளவு தட் நான் நினைக்கிறேன் இதை நான் கூட விளங்கப்படுத்த தேவையில்லை. எக்கனாமிக் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஃபைனான்சிங், கண்ட்ரியோட ஃபைனான்சிங், ஒரு பர்சனல் ஃபைனான்சிங். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை செய்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாங்கள் செய்கிற தொழிலை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு அந்த தொழிலில் இந்த ஃபைனான்சிங்ன்ற நேரம் நாங்கள் இப்போ முந்தி சாப்பிட்ற நிறைய பேர் இப்போ ஆங்கர் நாட்டில் இல்லை, அல்லது ஆங்கர்ன்னு சொல்கிற அத்தியோ வாட் எவர் த மில்க் பவுடர்ஸ் நாட்டில் இல்லை, இப்போ விட்டுட்டாங்க. பிளேன்டியே பழகுல. நீங்கள் நினைக்கிறீங்களா திருப்பி மார்க்கெட்டுக்கு வந்தாலும் மக்கள் இதை வாங்க மாட்டாங்க. தே நோ தேர் இஸ் நத்திங். இதை விட்டு எங்களுக்கு இது இல்லாமல் வாழையிலுமனதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நேரம் அதை விட்டுடுவாங்க. ஏன் விடுவாங்க? ரெண்டு காரணம். ஒன்று, அதை வாங்கிறதுக்கு ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி இல்லை. பட் அவங்க நினைக்கிறாங்க வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் அதை மார்க்கெட்டை பிடிச்சிடும். அப்போ இது வந்து மொத்தமான சமூக மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நாங்கள் பார்க்கணும். அது சோசியல் கண்ட்ராக்ட் எடுத்த பொறுத்த மட்டும் நியூ நார்மல் எப்படியான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி இருக்குது என்றதை நாங்கள் பார்ப்போம். சமூகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். பள்ளி வாயில்கள் மூடப்பட்டிருக்குது, பாடசாலைகள் மூடப்பட்டிருக்குது. நாங்கள் எப்படி வாழ்கிறோம்? இப்போ நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன், அல்லது ஆன்லைனூடாவோ ஃபேஸ்புக்கினூடாவோ கலந்து கொள்கிறேன். நான் உட்பட யாரும் சரி ஒத்தறிக்கிறீங்களா? ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. ஏழுமண்டா நான் ஒரு நாளைக்கு ஃபோனோட இருக்கிற நேரம் லெஸ் தேன் 15 minutes இருந்தால் இந்த இதில் நான் நீங்கள் ஜூமில் கனெக்ட் ஆகிக்குதா ஹேண்ட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஒரு ஆள் நான் ஃபோனோட இருக்கிற டைம் வந்து லெஸ் தேன் 15 minutes ஒரு ஆள் இருக்கிறாங்க. தட்ஸ் நைஸ் இல்லைங்கண்ணா. ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆள். லுக் அட் த பெர்சன்டேஜ் ஆஃப் திஸ் ஒன். பெர்சன்டேஜை பாருங்க, ஜஸ்ட் 2%. ரைட். அப்போ ஒரு ஆள் தான் நீக்கிறாங்க ஃபோனோட லெஸ் தேன் 15 minutes நீக்கிறார்கள். லெஸ் தேன் 1 hour தான் நான் நீக்கிறேன்றாக்கள். ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. சும்மா நான் ஒரு கால்குலேஷன் வச்சு விட்டேன். லெஸ் தேன் 1 hour, 1 மணித்தான் இருந்தால் நான் 1 மணி நேரத்துக்கு மேலே நான் ஃபோன் பாவிக்கல பெர் டே. நத்திங். ஒத்தரும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நாங்கள் எவ்வளவு நேரம் இந்த ஃபோனோட வாழ்கிறோம். எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. யூடியூப்பை பார்க்குறது, வாட்ஸ்அப்பை பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் முரண்பட்டு கொள்வது, சண்டை பிடிச்சி கொள்வது, வாட்ஸ்அப்பில் எங்களோட ஒப்பீனியன் ஸ்ட்ராங்காக சொல்கிறது, எங்களோட ஒப்பீனியன் சரின்னு சொல்கிறது, அரசாங்கத்துக்கு ஏசியது, அரசாங்கத்தை புகழுது, எதிர்கட்சியை வாழ்த்துறது, இப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு கல்ச்சர் வீட்டுக்குள்ளே நடக்குது. நாங்கள் என் பிள்ளைகளோட குரூப் ஒன்று, ஒரு பிள்ளை ஒன்று ஆன்டி கவர்மெண்டல் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிதான். எனக்கு அந்த புள்ள போஸ்ட் போட்டதில்ல பிரச்சனை. இப்படி பிள்ளைகள் இது ஆன்டி கவர்மெண்டல் மென்டலியோட வளருதான் பிரச்சனை. மொத்தமாக இப்போ பாருங்க, இந்த உம்மமாரை பாருங்க, எல்லாரும் யூடியூப்ல சாப்பாடு ஆக்குறேன். இப்போ நிறைய உம்மமார் என்ன செய்யறாங்கன்னா யூடியூப் எடுத்துக்கொண்டு பார்க்குறாங்க, யூடியூப்ல உடுப்பு தேய்க்கிறாங்க, யூடியூப்ல தான் எல்லாம் செய்கிறாங்க. விளங்கினா சில நேரம் யூடியூப்ல மரநாட்டு. அது நான் சில கருத்து என்னன்னா, இதில் பார்த்து புதிய 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 கல்ச்சர் ஒன்று வீட்டுக்குள்ளே உருவாகும். பிள்ளைகளும் அப்படிதான் புதிய புதிய கல்ச்சர் ஒன்று உருவாகுது. மொத்தமாக நாங்கள் முந்தி அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் சலாம் வணக்கம் சின்ன கல்ச்சர் இப்போ இல்லை. ஃபோனில் மட்டும் கொஞ்சம் நாளில் ஃபோனில் வாலைக்கும் சலாம் சொல்லி இல்லை போய் தெரியாது. விளங்கினா ஏன்னா இப்போ அந்த கல்ச்சர் எங்களை விட்டு தூரமாக. இப்போ நாங்கள் வாழ்றேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களை ஒரு வகையான எங்களோட சோசியல் இந்த நியூ நார்மல் சிச்சுவேஷன் எப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிச்சேன்னா, எங்களோட வீட்டுகளுக்குள்ளால வாழ்கிற ஒரு நியூ ட்ரெண்ட் ஒன்றை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் நாளைக்கு போகும். பள்ளி வாயில்கள் தொடர்ந்து மூடிக்கிற, பாடசாலைகள் மூடிக்கிற நேரம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா இப்போ எங்கட பிள்ளைய நாங்கள் எடுத்துக்கொள்ளோமே, எங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டா எப்படியான சிச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் சொல்கிறோம் எப்படி எங்களுக்கு A level ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிர, O level ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிர, எங்கள்கிட்ட ஹையர் ஸ்டடீஸில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிர, எல்லாருக்கும் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிர, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சீக்குது. இப்போ இருக்கிற இந்த O level பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்பாங்களா? இப்போ O level இருக்கிற பிள்ளைகளுக்கு O level ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. 10ஆம் ஆண்டு ஸ்கூல் க்ளோஸ். ஏன்னா 10ஆம் ஆண்டுக்கு போகிறது அவ்வளோ பிள்ளை மெச்சூரிட்டி அடைகிறது. A levelக்கு A level ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. 2 years ஸ்கூல் க்ளோஸ்ட். எங்கள்கிட்ட A level ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. எனக்கு ஸ்கூல் பிரின்சிபல் A level பேட்ச்மேட் விளங்குதா? அப்போ அது சொந்த சகோதரம்மாய் அந்த அளவுக்கு ஒரு உறவிக்கு நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. விளங்கினா அப்போ அந்த சிச்சுவேஷன் இப்போ இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா, இது புதியது ஒரு சோசியல் கண்ட்ராக்டை கொண்டு வந்து சேர்க்க போகுது. அது சரியான வளரபல், மிகவும் சிக்கலான ஒரு 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 இந்த நியூ நார்மல் சிச்சுவேஷன் நாங்கள் ஸ்டடி பண்ணணும்.
இந்த புதிய ஒரு இது எப்படியான எங்களுக்கு இப்போ டூ ஏர்லி டைமும் போதாது, நாங்கள் டைமும் முடிய போகுது. இது ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குற ஒரு சுச்சுவேஷனை நாங்கள் பார்க்கணும். இது என்ன வகையான கல்ச்சுரல், சோசியல், எக்கனாமிக் இம்பேக்டை உருவாக்க போகிறதுன்றதை நாங்கள் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற நேரம் மிக முக்கியமாக நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், மிக முக்கியமாக சிறுவர்கள் பாதிக்கப்பட போகிறார்கள். திஸ் கேன் பி ஹவ் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் சில்ட்ரன். பிள்ளைகள், இப்போ பிறந்திருக்கிற பிள்ளைகள், வளர்கிற பிள்ளைகள், பாடசாலை படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இவங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் இந்த பிள்ளைகளை வார். இந்த பிள்ளைகளுக்கு சமய அறிவுகளை கொடுக்கறதுக்கு ஒரு சிச்சுவேஷன்ல மதரசா எல்லாம் க்ளோஸ், பள்ளி வாயில்கள் க்ளோஸ், பாடசாலைகள் க்ளோஸ், சமூகத்தில் இன்டராக்டர் கல்யாண வீடு இல்லை, நாங்கள் சொல்றோம் மைய வீடுகளுக்கும் போயிடலாம். அது எங்க பழகுறது? கல்வி என்பது பாடசாலையில படிக்கிற மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே படிக்கலாம் சிச்சுவேஷனுக்கு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல அந்த ஃபேமிலிஸ் நிறைய பிரச்சனை உருவாக்குவாங்க. நிறைய பேரண்ட்ஸ், இப்போ என்னோட கூட சில பேரண்ட்ஸ் கலை சொல்லுவாங்கன்னா, பிள்ளைகள் அந்த சரியான அக்ரெசிவ் நாங்கள் சொல்கிறேன்னா, எனக்கு தமிழ் சொல் ஞாபகம் மாறல, அதாவது கட்டுக்கடங்காத பிள்ளைகளாக மாறுறாங்க. பிகாஸ் அவங்க மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதே நேரம் நான் இந்தியாவோட ஒரு ரிசர்ச் ஒன்று வாசித்தேன். இந்தியாவோட ரிசர்ச் ஒரு 3 மந்த்துக்கு முதல் வாசித்தது அந்த அடுத்த 2022 வரக்கூடிய இந்த கோவிட் வேரியன்ட் எப்படி இருக்குமெண்டா, ஃபெர்டிலிட்டி வருமாம், அதாவது உயிரிழப்புகள் வருமாம் 3.5% among the children. பிள்ளைகள் மத்தியில் 3.5% மரண இழப்பு வரும். 17% ஆன பிள்ளைகள் ஆக்சிஜன் நீட் சிச்சுவேஷனுக்கு போகணும்னு சொல்லுவோம். ரிசர்ச் பேப்பர், நான் நினைக்காது சரியோ பிள்ளையோ, ஒரு மெடிக்கல் ரிசர்ச் பேப்பர். அப்போ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஸ்கூலை திறக்கிறது, பிள்ளைகள் எப்படியான ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், இது எப்படியான ஒரு சிச்சுவேஷனை நாங்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அன்னைக்கு மிச்சம் டைம் இல்லை, தந்த நேரம் குறையுது. மிச்ச சுருக்கமாக அரசாங்கமாய் பவர்ஃபுல்லாக எந்த அரசாங்கமும் வரல. 69 லட்சம் ஓட்டுகளோட ஒரு மிக பலமான ஒரு நாங்கள் சொல்கிறோம் அரசியல் சக்தியாக வந்த இந்த அரசாங்கம் ஸ்ட்ரகிளிங். தே ஹாவ் பீப்புள் பவர். 3/2 பெரும்பான்மைக்குது, பாலியம் எல்லாம் அவங்களோட கண்ட்ரோல் இருக்குது. ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க? நாங்கள் நல்லா விளைவிக்கணும். அவர்களிடம் இல்லாத பலவீனங்கள் எல்லாம் வெளிக்கு வருது. இல்லை, கல்வியை ஹேண்டில் பண்ணலாம், எக்கனாமிக்கல் எஜுகேஷன் மினிஸ்டர் தள்ளாடுறாரு, பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணலாம், பொருளாதார மினிஸ்டர் தள்ளாடுறாரு. எதிர்கட்சிகளுக்கு என்ன செய்துன்னு தெரியாது, சிச்சுவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியாது. ரோல் ஆஃப் த அப்போசிஷன் என்னான்னு சொன்னது வரையறுக்கப்படையில்லை. ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிச்சுன்னா, சிம்பிளாக நான் விளங்கப்படுத்துகிறேன். இந்த வேர்ச்சுவல் ஆஃபீஸ்ன்றது, வேர்ச்சுவல் மீட்டிங்ன்றது சாதாரணமாக எதிர்காலத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு பாலிட்டிஷியன் பேஸ் ஒரு ஆளினோட கதைச்சாரு, சார் உங்களோட ஜூம் லிங்க்கை கொஞ்சம் தரையிலுமா, நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட் கொண்டு வைக்கணுமெண்டு. நான் சொல்கிறேன், நீ பெண்ணு நான் சொல்லுவார், எதிர்காலத்தில் தேர்தல் பிரச்சாரம் இல்லாமல் ஒரு திகாரில் பெண்ணாம்பெரிய கிரவுண்ட் ஒன்றை போட்டு தேர்தல் பிரச்சாரம் வைக்காது, அல்லது நான் வாசிக்கிற வேறு வேலையில் கிரவுண்டில் யூசி கிரவுண்டில் எடுத்து போட்டு பெண்ணாம்பெரிய தேர்தல் பிரச்சாரம் மீக்காது. என்ன தெரியுமா தேர்தல் பிரச்சாரம் மீக்கும்? 15,000 வரக்கூடிய ஜூம் லிங்க் இல்லாட்டி கூகுள் டீம், இப்படி ஒரு மிக சிக்கலான, அதாவது மிகவும் வீட்டிலிருந்து எல்லாரும் வீட்டிலிருந்து தேர்தல் மீட்டிங் வருவாங்க. அது என்ன செய்யும் என்றால், எதிர்பார்க்காத சக்திகளை பவருக்கு கொண்டு வந்து சேர்க்கும். யாரை கொண்டு வந்து சேர்க்கும்? யாருக்கு வெல் equipped ஐடி நாலேஜ் இருக்குமோ, எந்த பார்ட்டியில வெல் equipped ஐடி டெக்னாலஜி தொகுப்பு, ஒரு விஷயத்தை தொகுத்து சரியா கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி பாய்ஸ் யார், எந்த டீம் எந்த கட்சி பவர்ஃபுல் ஆயிருக்குமோ, they will govern the world, they will govern the country. அவங்க தான் அரசாங்கத்துக்கு வருவாங்க. ஏனெண்டா இப்போ ட்ரெடிஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் பிரேக் ஆக போகுது, நிச்சயம் பிரேக் ஆகும். ஏனெண்டா நாங்கள் ஓட் போடுறதுக்கு மட்டும்தான் வாக்குச்சாவடிகளுக்கு சொல்லுவோம், மற்ற எல்லா வகைகளையும் நடக்க போகுதுன்னு சொன்னால் மொத்த பிரச்சாரம் ஆன்லைனுக்கு மாறப்போகுது. இது அரசியலில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாற்றம். சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு மாற்றம். மொத்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புதிய ட்ரெண்டை நோக்கி போகுது. பேசுகிற ஒழுங்குகள், மக்களோட பிரச்சனைகள் மாறும் தானே. மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறது என்னன்னு சொல்லி அரசியல்வாதி தெளிவில்லாமல்
மக்களுக்கு சில நேரம் சொல்ல வேண்டிய நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் தாரோம் அது தாரோம் நிறைய புதிய 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 வாக்குறுதிகள் எல்லாம் வரும். அப்போ அரசியலில் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஒன்று வரப்போகுது. மாற்று சில நேரம் பார்லிமெண்ட் செஷன் எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பாருங்க, இப்போ கேபினெட் மீட்டிங்லாம் ஆன்லைனில் நடக்குது. கேபினெட் மீட்டிங் ஆன்லைனில் நடக்குது. பார்லிமெண்ட் செஷன் கூட ஆன்லைன் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும் ஸ்ரீலங்காவில். எல்லாம் ஏனே கண்ட்ரி இல்லை. இவன் அது ஒரு நான் நினைக்கிறேன் இப்போ எங்களுக்கு நாங்கள் விளங்கணும். நாங்கள் இப்போ கோவிடை பற்றி பேசுகிறோம். கோவிடை பற்றி கதைக்கிற நேரம் ஸ்ரீலங்கா வந்து இருக்குது கிளைமேட் சேஞ்சில் ஒரு அபாய வலயத்தில் ஒரு நாடாக ஸ்ரீலங்கா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ ஃப்யூச்சரில் உருவாகக்கூடிய சைக்ளோன்ஸ், ஃப்ளட்டிங் இதுகள் கூட எங்களை செப்பரேட் பண்ணி ஸ்கூல் க்ளோஸர்ன்றது வந்து எங்களுக்கு வெறுமனே கோவிடால் மட்டும் வர போகிறல. சோசியல் க்ளோஸ்ன்னு சொன்னது கோவிடால் மட்டும் வரப்போம். கோவிட் ஃபினிஷ் ஆகிற நேரமும் நெக்ஸ்ட் 10 to 20 இயர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாங்கள் சொல்லும் கிளைமேட் இக்கோலஜிக்கல் டிசாஸ்டர் நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்குது. அப்போ இக்கோலஜிக்கல் டிசாஸ்டர் வார நேரம் அதையும் நாங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக வேண்டும். அது எங்களோட பாலிடிக்ஸில் பெரும் அளவு பாதிக்கும். இது நல்ல விளைவையும் கொண்டு வரையிலும் தீமையான விளைவையும் கொண்டு வரையிலும். முந்தி என்ன செய்யறேன்னா ஃபைனான்சிங் என்ன செய்வாங்கன்னா ஓட்டை காசு கொடுத்து வாங்குவாங்க, எல்லாம் நடக்கும். இப்போ அதெல்லாம் வந்து இல்லாமல் போகும். ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரங்காட்டும் வீட்டில் முந்தி ஆம்பளையில் மட்டும்தான் அரசியல் மீட்டினுக்கு போகிறேன். எங்கள் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரை சிங்கள சமூகத்திலே அப்படித்தான், தமிழ் சமூகத்திலே அப்படித்தான். ஏனெண்டா இப்போ நடக்க போகுதுன்னா வீட்டு முன்னுக்கு இத்தனை இந்த கட்சி நாங்கள் சொல்கிற போகட்டுவ கட்சி அல்லது யூஎம்பி கட்சி அல்லது எஸ்ஜேபி கட்சி ஏதோ ஒன்று வந்து மீட்டிங் நடத்துறேன்னா வீட்டில் எல்லாரும் இருந்து மீட்டிங் பார்க்கலாம். அப்போ எல்லாரும் ஒப்பீனியன் ஷேர் ஆகிற வீதம் கூட. சில நேரம் அது வந்து சில நேரம் நிச்சயமாக அது அரசியல் அரசாங்கங்களை மாற்றும். அது எல்லாத்தையும் விட இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எங்கட ஸ்ரீலங்கா சிச்சுவேஷனில் நிறைய பேர் அரசாங்கத்துக்கு வரது விரும்ப மாட்டாங்க. ஏண்டா இப்போ அரசாங்கத்துக்கு வரன்னு சொல்லுறது வந்து எங்களுக்கு சொந்தமாக நாங்கள் தற்கொலை செஞ்சு கொள்றதுக்கு சமன். இப்போ அடுத்த பேஸில் யார் அரசாங்கத்துக்கு வாரத்துக்கு விரும்பினால் சில நேரம் சில எதிர்கட்சிகள் டெக்ஃபுல்லாக வித்ட்ரோ பண்ணவும் மேலும். ஏன் தெரியுமா? அவ்வளவுக்கு ப்ராப்ளம் கண்ட்ரியை பேஸ் பண்ணல. அது கண்ட்ரியோட எக்கனாமிக் வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. கண்ட்ரியோட சோசியல் கான்ட்ராக்ட் வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மிக கஷ்டமான ஒரு நிலைமை ஒன்று உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமாக கடைசியாக எங்களுக்கு தேவை we need a big data to better understanding the impacts of the COVID-19. கடைசியாக இந்த ப்ரோக்ராமை முடிக்கிறதுக்கு முதல்ல நான் சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு பிக் டேட்டா வேணும். பிக் டேட்டானதுக்குரிய சயின்டிஃபிக் மீனிங் வேறு. பிக் டேட்டான்னு சொல்கிறது நாங்கள் சொல்கிறோம் ஒரு மனிதனுடைய இயக்கம் தொடர்பாக ஆன்லைனில் எடுக்கக்கூடிய ஒரு டேட்டா. அதை இன்னும் வழங்கப்படுத்த டைம் காணாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய தரவுகள், தொகுப்புகள், ஆய்வுகள் எல்லாம் செய்யப்படும். கிரவுண்ட் லெவல் ஆய்வுகள் செய்யப்படும். இப்போ நான் என்னோட சம்மந்தப்பட்ட வைத்தியர்களோட நான் உங்களுக்கு நிறைய வைத்தியரோட சம்மந்த ப்ரோக்ராம்ஸ் நிறைய செய்கிறேன். அவங்களோட கடைசியாக காலத்து விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒரு 100 பேர் எடுப்போம். 100 கோவிட் பாசிட்டிவாக 100 பேர் எடுப்போம். அந்த 100 பேர் ஆன்டிபாடியை செக் பண்ணுவோம். அந்த ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஆன்டிபாடி எவ்வளோ இருக்குது. நாங்கள் வந்து பெல்ஜியத்திலையும் ஃப்ரான்ஸ்லையும் செஞ்ச ரிசர்ச்சை வச்சுக்கொண்டு ஆன்டிபாடி எவ்வளோ காலத்துக்கு வேக்சின் அடிக்கிறது அல்ல விஷயம். அந்த ஆன்டிபாடி எவ்வளோ காலத்துக்கு இருக்கும், ஒரு ஆளுக்கு வேக்சின் அடித்து ஆன்டிபாடி எவ்வளோ இருக்கும்ன்றது நாங்கள் செய்யணும். ஆன்டிபாடி எடுக்கிறதுக்கு 3500 காசு போகுது. அப்போ அந்த 100 பேருக்கு ரிசர்ச் செய்கிறதுக்கு 3.5 லட்சம் காசு போகுது. அப்போ இதெல்லாம் காஸ்ட் என்ன அப்போ இப்படி சில விஷயங்கள் ஒன்று மெடிக்கலி நாங்கள் சில ரிசர்ச் செய்யணும். எஜுகேஷன் நாங்கள் இவ்வளோ காலமும் இந்த நாங்கள் சொல்கிற டிப்ளமா இன் எஜுகேஷன் அல்லது பிஇடி அல்லது எம்இடி செய்த நேரம் மார்க் ரிசர்ச் செய்து எப்படி தெரியுமா? இப்போ கால் பண்ணி கேட்குற உன்னோட ரிசர்ச்சை கொஞ்சம் தரையில் மோண்ட் அசை அப்படி இல்லை. நாங்கள் ஒரு உண்மையாகவே ஒரு ரிசர்ச் கல்ச்சருக்கு மாறணும். அந்த ரிசர்ச் கல்ச்சர் ப்ராக்டிக்கல் ரிசர்ச் கல்ச்சருக்கு போகணும். ஊர், சமூகம், பாடசாலை, பள்ளிவாயல் இது எல்லாத்தையும் வந்து ஒரு புதிய ரிசர்ச் எங்கள்கிட்ட டேட்டாவை நாங்கள் கலெக்ட் பண்ணி இதுக்கு நாங்கள் லேட் ஆகப்படாது. நாங்கள் லேட்டானா எங்களோட ஊர் தோற்று போகும், எங்களோட சமூகம் தோற்று போடும், எங்களோட நாடு தோற்று போகும். நாங்கள் தோக்க வருமாக இருந்தா நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு பெரிய ஒரு டேட்டா ஒரு பிக் டேட்டாவோட கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நாங்கள் உருவாக்கணும். அதுக்கு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பாவிக்க நான் நினைக்கிறேன். இப்போ 9 மணி ஆகுது, எனக்கு தந்த டைம் அவ்வளவு தான். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவங்க விரும்பினா கேள்விகள் கேட்கறதுக்கு டைம் ஒதுக்கலாம். பெட்ரோல் அவங்களுக்கு கேள்வி கேட்பதற்கான சின்ன ஒரு டைம் ஒன்று நாங்கள் தாரோம். யாருக்கு சரி இன்றைக்கு பேசினதுல சரி கேள்விகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவர்கிட்ட அதுக்குரிய தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். டைம் போதான்றப்போ அடிக்கி ஒரு 2-3 பேருக்கு இல்லை அவகாசம் தாரம். இன்ஷால்லா யாரு சரி இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளலாம். இங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க சாட் பாக்ஸில். இந்த COVID-19 பரவலை தடுப்பதற்கு அரச கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிடுமாறு.
இந்த கேட்டிக்கிறாங்க. இப்போ அரசாங்கம் வந்து மிக முக்கியமாக எங்கள் நாட்டில் நாங்கள் விளங்கணும். ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு அரசாங்கத்தில் சிஸ்டம். இந்த சைனீஸ் ஸ்டைல் மெத்தடோட தான் பயன்படுத்தினாங்க. அதான் சைனாவில் வூஹானில் COVID-19 வந்த நேரம் அவங்க என்ன செய்ய மிலிட்டரியை போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணினாங்க. சேம் ஸ்ட்ராட்டஜி ஸ்ரீலங்காவில் பயன்படுத்தினாங்க. அதனால தான் நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து அதில் வெற்றி கண்டுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பெரிய ரோல் டேமேஜ் இல்லாமல் செகண்ட் இதுலையும் வந்து ஓரளவுக்கு வெற்றியான. தேர்ட் வந்து உண்மையில் அரசாங்கம் மெக்கானிசத்தை மாற்றிக்கணும். இட்ஸ் டூ லேட். மெக்கானிசத்தை மாற்றிக்கணும். என்னென்னா தேர்ட் வேவ் அல்லது ஃபோர்த் வேவ் வர நேரம் அது வந்து வேறு ஒரு ஆங்கிளில் போய்க்குது. இப்போ உதாரணத்துக்கு வேக்சினேஷன் ப்ராசஸை ஃபுல்லாக மிலிட்டரி கொடுத்திருக்குது. அப்போ அது ஒரு டாக்டர்ஸ் மத்தியில் ஒரு அதிருப்தி ஒன்று உருவாகிக்குது. ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6000 ஹெல்த் ஆஃபீஸியல் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆகிக்கிறாங்க. நிறைய ஒரு 5-6 டாக்டர்ஸ் ஆல்ரெடி உயிரிழந்துட்டாங்க, நர்ஸ்மார் உயிரிழந்துட்டாங்க. அப்போ ஹெல்த் செக்டரில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ அரசாங்கம் ஹேண்டில் பண்ண விஷயம் சரியாக பிள்ளையாடுறதுக்கு விட நான் இப்படி ஒன்று சொல்கிறேன். உலக நாடுகளில் ஹேண்டில் பண்ண மெத்தடை நான் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்டடி பண்ணின சைனா மெத்தட் ஒன்று தான் நாங்கள் கையாளுறது. இப்போ இஸ்ரேல், துருக்கி அது மாதிரி ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்யறேன்னா, இந்த உதாரணத்துக்கு திஹாரி எடுத்துக்கொண்டா திஹாரியில் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ்மாரும் தான் தீர்மானிப்பாங்க. அங்கே ஒரு ஹெல்த் கமிட்டி ஒன்று, அந்த ஹெல்த் கமிட்டி தான் தீர்மானிக்குது. அல்லாசர் ஸ்கூலை திறக்கிறா மூடுறாண்டது. அதுக்கு நேஷனல் லெவலில் போய்த்து கேட்டுக்கொண்டிக்க தேவையில்லை, முழு பவரையும் கொடுத்து வச்சுப்பாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ திஹாரி அல்லாசர் திறந்த இடத்துக்காக பேர்வழிக்கு எங்களுக்கு ஸ்கூல் திறக்கணுமென்ற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஹெல்த் கமிட்டி தீர்மானிக்குது, அந்த ரீஜனல் ஹெல்த் கமிட்டி தீர்மானிக்குது இந்த ஸ்கூலை திறக்கணும், இப்படி தான் திறக்கணும். அப்போ ரீஜன் டு ரீஜன் அப்படி ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு காணப்படுமாக இருந்து இப்போ கூட ஸ்கூல் திறக்கணும். யார் தீர்மானிக்கிற? திஹாரி ஏரியாவுக்கு பொறுப்பான MOH தான் தீர்மானிக்கு ஸ்கூல் திறக்கலுமா ஏலாண்டு நேஷனல் லெவலில் இந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தள்ள போட்டு கொண்டிருக்கிற சிஸ்டமும் நிறைய நாடுகள் இல்லை. அவங்க ரீஜனல் ஹெல்த் கமிட்டிஸை உருவாக்கிக்கிறாங்க. ரீஜனல் ஹெல்த் கமிட்டிஸ் தான் நிறைய விஷயங்கள் சில நேரம் சொல்லுவாங்க இந்த ஏரியாவுக்கு வேக்சின் தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு சில ஊர்கள் இருக்குது. இப்போ நான் உதாரணம் அட்லுகமே எடுத்துக்கொண்டா, நான் பிறந்த ஊர், அந்த அட்லுகமே எடுத்துக்கொண்டா செகண்ட் வேவ்ல நிறைய பேர் கோவிட் பாசிட்டிவ் ஆனது. அப்போ அவங்க என்ன செய்யலாம், அந்த குறிப்பிட்ட MOHோட நாங்கள் ஒரு ரெண்டம் ஒரு 100 பேரை எடுத்து, பாசிட்டிவான 100 பேரை எடுத்து நாங்கள் ஆன்டிபாடியை செக் பண்ணி பார்த்து ஆன்டிபாடி 3.5க்கு மேலே இருக்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். அந்த MOH வந்து இந்த ஊருக்கு வேக்சின் தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பாடியில் ஆன்டிபாடி இருக்குதுன்னு முடிவுக்கு வரலாம். இப்படி அந்த நாங்கள் சொல்கிறோம் வந்து உண்மையிலே அந்த இதை விட சயின்டிஃபிக் மெத்தடோட அப்ரோச் பண்ணி இருந்தால் நல்ல மெண்டது தான் என்ன பர்சனல் ஒப்பீனியன். நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணதல்ல, இதை விட ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் ஒன்றுக்கு போய்க்கணும்ன்றது தான் என் பர்சனல் ஒப்பீனியன். பட் கவர்மெண்ட் அவங்களும் சும்மா எடுக்கிறல, நிறைய டாக்டர்ஸ்மாரோட நிறைய துறைசார் நிபுணர்களோட பேசித்தான் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னா மிச்சம் நல்லா இருக்கும். ஒரு சர்டன் மெத்தடாலஜியை விட மல்டிபிள் மெத்தடாலஜி வந்து உருவாக்கி என் கருத்து, என் பர்சனல் ஒப்பீனியன் வந்து இந்த டீச்சர்ஸோட கொஞ்சம் கதைச்சு அவங்களோட பிரச்சனையை தீர்த்து போட்டு இப்போ நாடு இந்த லாக்டவுன் பண்ணிக்க டைம்ல ஸ்கூல் திறக்கணும். எல்லா இடத்துலையும் இல்லை, 7 இடத்துல திறக்கணும். நாங்கள் சொல்லுவாங்க எப்படி என்றால், சர்வைவ் பண்ணுற நேரம் 7 நாட்களை சர்வைவ் பண்ண வைக்கும். மொத்த நாடுமே மூடி மொத்த நாடுமே ஷட் டவுன் பண்ணி இருக்கிறத விட சிஸ்டமேட்டிக் சர்வை நாங்கள் சொல்கிறோம். நியூ நார்மல் என்றதை நான் சொல்கிறேன். ஒரு வெரி பிக் டேட்டா ஒன்று வேணும். இப்போ ஒரு ஊரோட ஹெர்ட் ஆஃப் இம்யூனிட்டி ஒரு ஊருக்கு இருக்குதா என்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்தோனேஷியாவில் COVID-19 பரவுற நேரம் லாஸ்ட் வீக் நான் கண்ட இந்தோனேஷியாவோட ஜகார்த்தா போஸ்ட் ஒரு போஸ்ட் உண்டு. அவங்க நிறைய விஷயங்களும் திறக்கிறாங்க ஜகார்த்தாவில். ஏன் திறக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கருதுறாங்க ஹெர்ட் ஆஃப் இம்யூனிட்டி வந்திக்குது. ஹெர்ட் ஆஃப் இம்யூனிட்டின்னா அந்த மொத்த ஊருக்கு ஒரு இம்யூனிட்டி வந்திக்கிறோட கருத்தில் இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கும் யோசிக்கிறேன் திஹாரியில். இப்போ நான் நினைக்கிறேன், நான் நேற்று திஹாரில் விசாரித்த கொஞ்சம் 1-2 மரணங்கள் விழுவுது, நிறைய இடங்களில் காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் மற்ற முஸ்லீம் ஊர்களில் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ அந்த ஹெர்ட் ஆஃப் இம்யூனிட்டி வந்து ஸ்கூல்ஸை திறக்கலாம், நோ ப்ராப்ளம். அது யார் தீர்மானிக்கணும்? ரீஜனல் ஹெல்த் கமிட்டி தீர்மானம், நேஷனலாக தீர்மானிக்கிறது. ப்ராக்டிகல்ஸ் குறவுன்றது என் பர்சனல் ஒப்பீனியன். வேற என்ன சரி கேள்வி இருந்தால் கேட்கலாம். யாருக்கு சார் இன்னும் சரி கேள்விகள் இருந்தால் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க சார். கேளுங்க சார். அந்த நீங்க சொன்னீங்க அந்த உபாலி சேதுரு, அவர் வந்து கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொலைக்கல்வி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சின் செக்ரட்டரி ஐ திங்க். அவர் வந்து இந்த 2023 கரிக்குலம் ஆக்டிவிட்டி சம்பந்தமா இந்த கோவிட்டோட
என்ன மாதிரியான திட்டங்களை வச்சிருக்கார்? அவர் ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்க ஒரு செக்ரட்டரி நான் நினைக்கிறேன். அது சம்பந்தமா ஏதாவது தகவல்? நான் அவங்களோட மீட்டிங்ஸ் வந்து நிறைய போனேன். குறிப்பாக 2 சைட்ல போனேன். ஒன்று வெஸ்டர்ன் பாயிண்ட்ஸ்ட கரிக்குலம் டெவலப்மெண்ட் கமிட்டியில் என்ன போட்டிக்கிறாங்க. அப்போ அதில் வகையில் நான் அவங்களோட மீட்டிங்கில் கலந்து கொண்டேன். 2வது சயின்ஸில் நான் அந்த குரூப் வாங்கி பாடம் எடுக்க போகிறதால குருகேதர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் சம்மந்தமான ஃபியூச்சர் எப்படி அமையணுமென்று சம்மந்தமான மீட்டிங்குக்கும் நான் அவங்களோட கதைச்சேன். அவர் முன் வச்ச விஷயம் என்னென்னா ஹோம் பேஸ் லேர்னிங். ஹோம் பேஸ் லேர்னிங்ன்றத எனக்கு கொஞ்சம் டைம் தரையிலுமோ தெரிய விளங்கப்படுத்துறதுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஹோம் பேஸ் லேர்னிங்ன்ற எப்படி என்றால் நான் அதை எங்களோட டீச்சர்ஸ் எங்கள் கழுத்துற ஜோனுக்கு டீச்சர்ஸ் 50 பேர் 60 பேர் நான் இப்போ ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறேன் சம்மந்தமாக. இந்த டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக்கும் போது நாங்கள் அதை ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று எடுத்து செஞ்சேன். நாங்கள் எதிர்காலத்தில் ஃபியூச்சர் வேணுமெண்டா எங்களை அஸ்மித் சார் ரிக்வெஸ்ட் பண்ண எங்களுக்கு அதே ஹெல்ப் ஆன்லைனில் அந்த ஏரியா இந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சதோடு எங்களுக்கு அதை வேலையை செய்யலும். இந்த ஹோம் பேஸ் லேர்னிங் என்னென்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமே. இப்போ எனக்கு இந்த டைம் போதாது அந்த தயாரித்த டாக்குமெண்ட் என் லேப்டாப் இருக்குது, சிங்களத்துலேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது. எனக்கு அதை தேடி இருக்கிறதுக்கு ஒரு 5 minutes போகும். அது என்னென்னா பிள்ளைக்கு வீக்லி ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வீக்லி ஆக்டிவிட்டி கொடுக்கன்னா உதாரணத்துக்கு எடுப்போம். நாங்கள் தயாரித்த ஒன்று தான் மழை. இப்போ இந்த மழை பெய்யுது இந்த நாளைகளில். இப்போ மழையை பற்றி ஒரு கொடுப்பாங்க, மழை எப்படி பெய்யுது. அப்போ அதில் மழை என்ற நேரம் மழையோட இலக்கியம் இருக்குது, மழையோட சம்மந்தப்பட்ட இலக்கியம் இருக்குது. ரெயின் அதோட சம்மந்தப்பட்ட நாங்கள் சொல்கிறோம் மலை ரெய்னிங்ன்றதுக்கு வந்து இப்போ லாங்குவேஜ் எப்படி படிப்பிக்கிறேன்னு சொல்லிச்சேன்னா இது ஒவ்வொரு கிரேடுக்கும் வித்தியாசமான டாக்குமெண்ட் தயாரித்து முடிஞ்சு வெஸ்டர்ன் பாயிண்ட்ஸ் தயாரித்தது 9ஆம் ஆண்டுக்கு. எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு இது தயாரித்தாங்க. எனக்கு மற்ற பாயிண்ட்ஸ் என்னென்ன ஆண்டுகள் தயாரிச்சுன்னு தெரியும். எனக்கு சப்ரகமன் அன்னைக்கு 8ஆம் ஆண்டு தயாரிச்சிக்கும். அப்படி ப்ரைமரியிடையும் தயாரிச்சிக்கிறாங்க. எல்லாம் தயாரித்து முடிஞ்சு எல்லாம் ரெடி. கேபினட் அப்ரூவலுக்கு பேப்பரும் போட்டாங்க. கேபினட் அப்ரூவல் கொடுக்கவும் ரெடி. பட் டீச்சர்ஸ் யூனியன் ஸ்ட்ரைக் வந்து அதை கொஞ்சம் டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சு அதே மாதிரி ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசாங்கம் அந்த ஆப்ஷனுக்கு தான் தவிர்க்க முடியாமல் போக வேண்டி வரும். பேராசிரியர் உபாலி சேகர் அவர்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயம் தான் ஹோம் பேஸ் லேர்னிங் சம்பந்தமாக. அதில் இப்போ நான் உதாரணத்துக்கு எடுப்போமே, ரெயின்ன்றதுக்கு சிங்களத்தால் சொல்கிற வெஸ்ன்னு சொல்கிறேன் மலை. அப்போ மலை சம்பந்தமாக அதுக்கு தமிழ் சொல் என்ன, இங்கிலீஷ் சொல் என்ன, அதே போல் அது லாங்குவேஜை படிக்கணும் முதலாவது. அதோடு சம்மந்தப்பட்ட எல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமே, மின்னலுக்கு என்ன இங்கிலீஷால் சொல்கிறது, லாங்குவேஜை படிக்கிறது. மின்னலுக்கு என்ன தமிழால் இந்த சிங்களத்தில் சொல்கிறது. மழை பெய்த நேரம் இந்த மேகம், அதாவது நாங்கள் சொல்கிறோம் வலாக்குளின் பிறகு நாங்கள் சொல்கிறோம் அந்த மேகங்களால் சூழப்பட்ட வானம் என்றது எப்படி ஒரு வசனம் எழுதுறது. இப்படி ஒரு மிச்சம் அட்வான்ஸாக லிட்டில் பை வந்து எடுத்துக்கிறேன். இஸ்லாத்தில் எப்படி படிப்பிப்பாங்க? மலை சம்பந்தமான இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன, அல் குர்ஆன் மலை சம்பந்தமான என்ன வசனங்களை சொல்லியிருக்கிறது, மலை சம்பந்தமான என்ன வசனம் பௌத்த சமயம். நான் இது சம்பந்தமான சரியான ஒன்றை என்னண்டா, பௌத்த சமயம் முஸ்லீம் பிள்ளைகள் என்ன செய்வாங்கண்டா அவங்க ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு டைம் எடுத்துக்கொள்ள டைம் கஷ்டம், உங்களுக்கு காட்டிக்கலாம். அந்த ஒர்க் ஷீட் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. என்னென்னா முஸ்லீம் பிள்ளைகளுக்கு ஒரு ஒர்க் ஷீட் வேறு, தமிழ் பிள்ளைகளுக்கு ஒர்க் ஷீட் வேறு, பௌத்த பிள்ளைகளுக்கு ஒர்க் ஷீட் வேறு. முஸ்லீம் பிள்ளைகளுக்கு போகிற ஒர்க் ஷீட் என்னென்னா மலை சம்பந்தமாக அல் குர்ஆன் என்ன சொல்லியிருக்கிறது, அதை அந்த துறைசார் இஸ்லாம் பாடம் சார்பானாக்கள் செஞ்சுப்பாங்க. மலை சம்பந்தமாக எப்படி அல் குர்ஆன் என்ன மலை சம்பந்தமான குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு தெரியும் தானே. குர்ஆன்ல எவ்வளோ வசனங்கள் வர, மழை எப்படி பெய்யுது, மலையோட பிரயோசனம். அப்போ எங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் எப்படி படிப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் மலையை பற்றி வானத்திலிருந்து பொழியும் ஒரு துளி மரத்தை கூட ஒரு துளியை கூட வீணாக்க வேண்டாம் என்று மகாபராக்கிரம பாபு சொன்ன விஷயங்களை ஹிஸ்ட்ரியில் படிப்பாங்க. சித்திரத்தில் எப்படி படிப்பாங்கன்னு சொல்லி சொன்னா மழை நேரம் இருக்கக்கூடிய வானம், மழை நேரம் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு தோட்டம், ஒரு ஓவியத்தை வரைவாங்க. இப்படி எல்லா பாடத்தையும் ஒன்றிணைத்து இன்டிகிரேட்டட் சிஸ்டம் உண்டு. நீங்க 7 மண்டா போய் பாருங்க. உலகத்துல முதலாவது அறிமுகப்படுத்தின நாடு சிங்கப்பூர், ஹோம் பேஸ் லேர்னிங். நான் நினைக்கிறேன் அதை இப்படி ஒரு டைமில் அதை விளங்கப்படுத்துகிற உண்மையிலே கஷ்டம். அதில் சில டூல்ஸ் இருக்குது. நான் நிறைய பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கூட செஞ்சு வச்சுக்கிறேன் ஹோம் பேஸ் லேர்னிங் தொடர்பாக. அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் ஈக்கணும், டீச்சர்ஸ் மாதிரி எப்படி துளங்கணும். அதில் முதலாவது நீங்கள் அதை வந்தால் விளங்கும் உங்களுக்கு. முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, பெற்றோருக்கான அறிவுறுத்தல். இப்போ நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் தயாரிச்சோம், நானும் எங்களோட டீச்சர்ஸ் மாதிரி இருந்தது. எங்களோட கிச்சனுக்கு தானே கிச்சன் எடுத்துக்கொண்டா கிச்சனில் நான் எங்களோட டீச்சர்ஸ் மாதிரி தயாரித்த ஒரு விஷயம் தான் என்னென்னா, இந்த கிச்சனில் இருக்கிற பொருட்களை முதலாவது இந்த சிங்களத்தால் இங்கிலீஷால் தமிழால் பொருட்களை பழகுறது.
ஒரு பிள்ளைக்கு சோறு எப்படி சமைக்கிறது, பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற, இங்க வாங்குவோம் சோறு எப்படி சமைக்கிற, அரிசி அடிக்கிறது, அரிசி கழுகுறது, ஏன் கழுகணும் என்றது ஒரு லெசன். எவ்வளவு தண்ணி ஊற்றணும் என்றது கன அளவு சம்பந்தப்பட்ட லெசன், கன அளவு சம்பந்தப்பட்ட லெசன். அதோட ஏன் வெப்பமேற்றணும், வெப்பமேற்றணும் ஏன் நுர வருது, கொதித்தல், ஆவியாதல், சயின்ஸ். இது என்ன செஞ்சுக்கிறோம்டா, பாட புத்தகத்தோட பக்கத்தை போட்டு பாட புத்தகத்தோட அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறோம். புள்ள என்ன செய்யணும்டா, கவர்மெண்டால கொடுத்த அந்த அசைன்மெண்ட் இட்ஸ் ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட், அதை எழுதணும். அதுக்கப்புறம் என்ன செய்யறா, பிள்ளைகளோட ஜூம் மீட்டிங் எடுப்பாங்க. டீச்சர்ஸ் மாருக்கு இப்போ ஒரு வீக்லி செய்யணுமெண்ட் அவசியம் இல்லை, டெய்லி செய்யணுமெண்ட் அவசியம். ஜூம் மீட்டிங் எடுத்து ஒவ்வொரு பிள்ளையுடையும் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிள்ளை சொல்லாங்க நான் சாப்பாடு ஆக்கணும் இப்படி வந்துச்சு எங்கட கிச்சன். பிள்ளைகள் ஒரு புதிய ஒரு லேர்னிங் சிஸ்டம் நான் நினைக்கிறேன், ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். ஆனால் கேபினட் இது வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ கேபினட் அப்ரூவல் கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்குது, வேறொரு சிஸ்டத்துக்கு இப்போ போகலை. நாங்கள் நினைக்கிறோம் இந்த வேக்சினேஷனால எனக்கண்டா அதண்டா உடன்பாடு இல்லை, வேக்சினேஷனால ஸ்கூலை துறக்கல மனுஷன்னா அது சும்மா கட் பண்ணதான் நோய் வரும். லேட் ரிஜுவல் எல்லாம் நிறைய பிள்ளைகள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனை பார்க்குற நேரம் நான் நினைக்கிறேன் ஹோம் பேஸ்ட் லேர்னிங் சிஸ்டத்துக்கு போகிறதான் இருக்கிற இந்த இல்லை நிறைய விஷயங்கள் கதை கொண்டு டைம் ஒரு கன்சர்ன்றதால நான் நினைக்கிறேன் இன்னொரு இதுக்கு போகலாம். வேற கேள்வி இருக்குதா? இதில் கொஞ்சம் இருங்க, இந்த செட் பாக்ஸ் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்னென்னா, அரச கொள்கை மாற்றம் ஏற்பட்டால், எஸ் அரசாங்கத்தோட கொள்கை மாற்றம் ஏற்பட்டால் கோவிட் தடுப்பதில் வெற்றி பெற இயலுமான்னு கேட்டால் எனக்கு அது என்ன கேள்வி என்று விளங்கல. அரசாங்கத்தோட கொள்கை மாற்றம் என்றால் இப்படித்தான், எங்களோட நாட்டோட ஹெல்த் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. அந்த ஹெல்த் கெப்பாசிட்டியை நாங்கள் இதுவரைக்கும் ஹெல்த் கெப்பாசிட்டியை மிஞ்சின ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் ஸ்ரீலங்காவில் வரையில் நான் மிச்சம் பொறுப்போட நான் நிறைய டாக்டர்ஸ்மாரோட ப்ரோக்ராமும் செஞ்சுக்கிறேன். அவங்களோட கதைச்சி இன்னும் வந்து எங்களோட ஹெல்த் கெப்பாசிட்டி மீறி போகலை, எல்லாம் பாதுகாக்கணும். அந்த ஹெல்த் கெப்பாசிட்டி மீறி போனால் எந்த கொள்கை மாற்றத்தை செஞ்சாலும் எங்களுக்கு ஒரு கன்ஃப்ளிக்ட்டுக்கு போக மாட்டா. இப்போ கொஞ்சம் கோவிட் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் குறையுது, ப்ராக்டிக்கலாக குறையுது. ஊர்களில் காய்ச்சல் குறைஞ்சிக்குது, ஊரில் இன்ஃபெக்ட் ஆகிற ஆக்கள் குறைஞ்சிக்கிறாங்க. நாங்கள் பாசிட்டிவ் ட்ரெண்டோட காண்றோம் இந்த லாக்டவுனோட. இந்த லாக்டவுன் வந்து உண்மையில நாங்கள் சொல்கிற நிறைய பேர் ரோட்டில் இருக்கிறது தானே, எல்லாரும் ரோட்டில் இல்லை. இதோட ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டோட காண்ற அந்த பாசிட்டிவ் ட்ரெண்டால சில நேரம் நான் நினைக்கிறேன் நல்ல விளைவுகள் வரலாம், வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அப்படி வரணும். நான் ஒரு விஷயத்தை இந்த டைமில் எங்களோட சமூகத்திட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கொள்றேன், ஆன்டி கவர்மெண்ட் மென்டாலிட்டியோட வாழ வேணும். எல்லாத்தையும் இந்த அரசை எதிர்ப்புன்றது வேற, COVID-19 வேற. இது ஒரு நோய். நீங்கள் அரசாங்கத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அது அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அது அரசாங்கத்தோட பாலிசிஸ். இப்போ எனக்கும் சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை, உங்களுக்கும் உடன்பாடு இல்லாமல் நிற்கும். அதை எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண நான் பயப்படாமல் என்ன ஃபேஸ்புக்கில் நான் எழுதுறேன், உங்களுக்கு தெரியும் அது. அப்போ எங்களுக்கு எதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனால் இந்த அரசாங்கத்து எல்லா செயற்பாடுகளையும் வந்து நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் வியூவில் பார்க்குறது வந்து ஒரு ப்ராப்ளம். அந்த 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 ஆங்கிள் வந்து முஸ்லீம் சமூகத்தில் இருக்குது. நாங்கள் அது உண்மையில் இல்லாமல் ஆயிக்கொள்ளணும். ஏன்னாண்டா நாங்கள் விரும்பினோ விரும்பலையோ நாங்கள் அரசாங்கத்தோட கோஆப்ரேட் பண்ணணும். வேணும் இந்த நோயை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் சொல்கிற மெக்கானிசத்துக்கு வெளியில் புதியதொரு மெக்கானிசத்தை எங்களுக்கு உருவாக்கல. அது அந்த மென்டாலிட்டியிலேருந்து சமூகத்தை விடுபடுறதுக்கான வேலைகள் நான் கட்டாயம் செய்யணும். வேறு கொஸ்டின்ஸ் இருந்தால் நான் இல்லாட்டினா முடிச்சுக்கொள்ளும். क्वेश्चन இருக்குதா? முடிச்சுக்கலாமா சார்? இல்லாட்டி ஓகே நல்லா. ஓகே சரி, ஜஸாக்கல்லாஹ். இன்றைய நிகழ்ச்சியை சிறந்த முறையில் செய்து முடிக்க வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் காலத்துக்கு பொருத்தமான தலைப்பில் இந்நிகழ்வை ஒழுங்குபடுத்தி ஏற்பாடு செய்து தந்த அல்-அஸ்ஹர் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்துக்கு இன்றைய நிகழ்வில் எமது அழைப்பை ஏற்று விசேட உரை நிகழ்த்திய மதிப்புக்குரிய ஆசிரியர் ஆலோசகர் MN முகமது சார் அவர்களுக்கும், இந்நிகழ்வில் இறுதி வரை எம்மோடு இணைந்திருந்த பெற்றோர் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள்பளிக்க வேண்டும். மேலும் அனைவர் நிலைகளையும் சீராக்கி நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ நாமல் பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, பாரக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.